அல்லேலூயா. இந்த காலை வேளையிலே உங்களை சந்திப்பதிலே நான் பெருமகிழ்ச்சி அடைகிறேன். இந்த உபவாச கூடுகையிலே தூர தேசத்திலிருந்தும் கூகுள் மீட் மூலமாக இணைக்கப்பட்டிருக்கிற அன்பான தேவனுடைய ஜனங்களை இயேசுவின் நாமத்திலே வரவேற்கிறேன், ஆசீர்வதிக்கிறேன். இந்த நாளிலும் நாம் கர்த்தருடைய வார்த்தை கடந்து செல்ல போகிறோம். கர்த்தருடைய வார்த்தைக்கு நாம் கடந்து செல்ல போகின்றோம். என்னோட திருப்பிக் கொள்ளுங்கள். நாம் புஸ்தகம் 23வது அதிகாரம் 22வது வசனம். தேவன் அவர்களை எகிப்திலிருந்து புறப்பட பண்ணினார், காண்டா மிருகத்துக்கு ஒத்த பலன் அவர்களுக்கு உண்டு. என்னை கேட்டுக்கொண்டிருக்க தேவனுடைய ஜனமே, இந்த நாளிலே கர்த்தர் நம்ம இடத்திலே இடைப்பட விரும்புகிற ஒரு காரியம் என்னவென்றால், காண்டா மிருகத்து என்ற அந்த மிருகம், அந்த மிருகத்திலே 3 விதமான பகுதிகள் உண்டு. ஒன்று காண்டா மிருகத்தினுடைய பலன், இரண்டாவது காண்டா மிருகத்தினுடைய கொம்புகள் அல்ல, கொம்பு. மூன்றாவது காண்டா மிருகத்தினுடைய சேவித்தல். 3 காரியங்கள். முதலிலே காண்டா மிருகத்தினுடைய பலன், காண்டா மிருகத்தினுடைய கொம்பு, மூன்றாவது காண்டா மிருகத்திலே சேவித்தல். இந்த 3 காரியங்களும் இந்த சனிக்கிழமையிலே முதலாவது பாகத்திலே நாம் பார்க்கிறோம். காண்டா மிருகத்தினுடைய பலத்தை குறித்து பார்ப்போம். கர்த்தருக்கு சித்தமானால் காண்டா மிருகத்தினுடைய கொம்பை குறித்து நாளை காலை ஆராதனையிலும் நாளை சாயந்தர ஆராதனையிலே காண்டா மிருகத்தினுடைய சேவித்தலை குறித்து நாம் பார்க்க போகிறோம். பிரியமான தேவனுடைய ஜனமே, வேதம் சொல்லுகிறது மனுஷன் எப்படியோ அவன் பலன் அப்படியா இருக்கும் என்று சொல்லி வேதத்திலே வாசிக்கிறோம். மனுஷனுடைய பலன் எப்படியோ அப்படித்தான் அவனுடைய வாழ்க்கை இருக்கும். மனுஷன் எப்படியோ அவன் பலன் அப்படி இருக்கும். அதனுடைய பொருள் என்னவென்று கேட்டால், சிலர் பாருங்கள், காலையில் உடற்பயிற்சி செய்வாங்க, மாலையிலும் உடற்பயிற்சி செய்வாங்க. சிலர் உணவே மருந்து என்று சொல்லி உணவு கட்டுப்பாட்டுக்குள்ளே தன்னை காத்து கொள்ளுவார்கள். சிலர் நேரத்துக்கு எழுப்புவார்கள், நேரத்துக்கு தன் காரியங்களை செய்து ஒரு ஒழுக்கத்தின் அடிப்படையிலே தங்களை காத்து கொள்வார்கள். இவைகளெல்லாம் உலக பிரகாரமான காரியம். மனுஷன் எப்படியோ அவன் பலன் அப்படியா இருக்கும். இந்த லேகியோன் கட்டில் இருக்கிற மனுஷனை நீங்கள் பார்ப்பீர்கள் என்று சொன்னால், அந்த மனுஷன் தலைவிரி கோலமாக இருக்கிறான். அந்த மனுஷனுடைய சரீரத்தில் அநேக தழும்புகள், அநேக கீறல்கள் காணப்படுகிறது. கீறல்கள் என்றால் தெரியும் இல்லையா? கீறி கொள்ளுகிறான். தலை ஒரு கோலமாக, துணி ஒரு கோலமாக, அறகுறை நிர்வாணத்தோடு இப்படியாக அவனுடைய வாழ்க்கை காணப்பட்டு கொண்டு இருக்கிறது. இந்த மனுஷனும் பூமியில் உயிரோடு இருக்கிறான். எல்லாருக்குள்ளும் ஜீவ சுவாசம், அவர் மனுஷ ஆவி இருந்தால் இந்த மனுஷனுக்குள்ளே 6000 ஆவிகள் காணப்பட்டு கொண்டு இருக்கிறது. இந்த மனுஷன் விரட்டப்பட்டான், அதாவது விடுவிக்கப்பட்டான். இந்த மனுஷன் வேறு தேசத்தை சேர்ந்தவன். இப்பொழுது சுடுகாடுகளிலே அவன் தங்குகிற ஒரு சூழ்நிலை காணப்படுகிறது. இந்த இயேசு என்ற இந்த அந்த நாளிலே அவர் தீர்க்கதரிசியாக ஊழியம் செய்து வந்தபடியினால் சொல்லுகிறேன், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை சந்திக்கிற வரை அவனுக்குள்ளே 6000 ஆவிகள் இருந்தது. அதன் பிறகு எல்லாம் துரத்தப்பட்டது. ஏன் அதை சொல்லுகிறேன் என்றால், இப்படிப்பட்ட மனுஷனும் பூமியில் இருக்கிறார்கள். ஆகிய பூமியிலே எல்லா மனுஷர்களும் இருப்பார்கள், எப்படி வேணாலும் இருப்பார்கள். மனுஷன் எப்படியோ அவனுடைய பலன் இருக்கும். விரட்டப்பட்டது அல்லது விடுவிக்கப்பட்டது ஒரே மனுஷன்தான். இதே லேகியோனை போல ஆயிரக்கணக்கான ஜனங்கள், லட்சக்கணக்கான ஜனங்கள், கோடிக்கணக்கான ஜனங்கள் உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். ஒருவேளை 6000 ஆவிகள் மட்டும்தான் என்பதல்ல, அதற்கு மேலே இருக்கிற ஆவிகளும் ஒரு மனுஷனுடைய உடலிலே குடிகொள்ள முடியும். மனுஷனுடைய உடலிலே குடிகொள்ளுகிறது என்ன? ஜீவ சுவாசம், மனுஷ ஆவி, உடல் உறுப்புகள், இவ்வளோதான் நமக்கு தெரியும். ஆனால் வேதத்தில் ஆழமாய் நீங்கள் வாசித்து பார்ப்பீங்கன்னு சொன்னால், மனுஷனோட உடலுக்குள்ளே சில ஆவிகள் இருக்கிறது. பல ஆவிகள் இருக்க வாய்ப்பு உண்டு என்று வேதம் சொல்லுகிறது. லூக்கா சுவிசேஷ புஸ்தகம் 18வது அதிகாரத்தில் நீங்கள் வாசித்து பார்ப்பீர்கள் சொன்னால், ஆபிரகாமின் குமாரத்திய பலவீனத்தின் ஆவி தடுத்தாட்கொண்டு இருக்கிறது. எல்லாரும் நிமிர்ந்து நிற்கிறார்கள். இந்த ஆபிரகாமின் குமாரத்தியாகிய இந்த மனுஷைக்கு கூனின் ஆவி காணப்படுகிறது. கூன் என்றால் தெரியும், இப்படி நிற்க வேண்டிய முதுகெலும்பு இப்படி மாறி மடங்கிவிடும். கூன் போட்டிருப்பாங்க. நான் தலை வணங்க தான் முடியும். கூன் என்றால் அப்படியே ஹஞ்ச்பேக், உங்களுக்கு தெரியும், பார்த்துருப்பீங்க. இது மருத்துவ ரீதியாக பார்த்தால் எலும்பில் கோளாறு என்று சொல்வார்கள் மருத்துவர்கள்.
ஆனால் ஆண்டவர் என்ன சொல்லுகிறார்? அந்த கூனின் ஆவி, அந்த பலவீனத்த ஆவியை கர்த்தர் கடிந்து கொள்ளுகிறார். அப்பொழுது அந்த பெண்மணிக்கு பலன் வருகிறது. சில ஆவிகள் உன் வாழ்க்கையில் இறங்கி என்ன செய்யும் என்று சொன்னால், விசுவாசியே, நீங்கள் ரட்சிக்கப்பட்டிருக்கலாம், அபிஷேகத்தை அந்நிய பாஷை அடையாளமாய் பெற்றிருக்கலாம், சபைக்கு போக்குவரத்துமாய் இருக்கலாம், ஆனாலும் சில ஆவிகள் உங்களுக்குள்ளே காணப்பட்டு கொண்டு இருப்பதற்கு வாய்ப்பு உண்டு. இந்த ஆவி ஒரு ஆத்துமா, ஒரு மனுஷனுக்குள்ளே இருக்கிற பொழுது பரிசுத்தாவியும் இருக்கிறது, எப்படி அசுத்தாவியும் இருக்குது என்று கேட்க முடியும். சவுலுக்குள்ளே பார்க்கிற பொழுது தீர்க்கதரிசிகளிலும் சவுலும் ஒருவனும் என்று கேட்கத்தக்கதாக இருக்கிறது. ஆனால் இந்த மனுஷன் போகிற இடம்லாம் தீர்க்கதரிசி சொல்லுகிறான், தாவீதை சுசியான வார்த்தைகளை பேசுகிறான், பட்டயத்தை எடுக்கிறான், ஈட்டி எடுக்கிறான், வீசுகிறான், விளாசுகிறான். ஆனால் ஒன்றும் படவில்லை. மறுபடியும் கூடாரத்துக்குள்ளே, அதாவது அவன் மாளிகைக்குள்ளே, அரண்மனைக்குள்ளே வந்து மறுபடியும் தீர்க்கதரிசனம் உரைக்கிறான். சவுல் மட்டும் உரைக்கவில்லை, அவனை போய் பிடித்து கொண்டு வருவதற்கு சேவர்கள் போனார்கள். அவர்களும் ஒரு மாகாணத்தில் போகிற பொழுது அவர்களும் தீர்க்கதரிசனம் உரைக்க ஆரம்பிக்கிறார்கள். தீர்க்கதரிசியாய் வாழுகிறத வாழ்க்கை வேறு, தீர்க்க தரிசனம் உழைக்கிறது வேறு. சபை கூடி வருகிற பொழுது, எல்லோரும் சேர்ந்து இருக்கிற பொழுது, தேவனுடைய ஆவியை இறங்குற பொழுது சிலர் தீர்க்க தரிசனம் உரைப்பார்கள். சிலர் தீர்க்க தரிசனம் வரம் இருக்கிறதை போல தன்னை காட்டிக்கொள்வதற்கு உரைப்பார்கள். குறிப்பாக நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு வருகை சமீபத்தில் இருக்குது என்று சொல்லி முடிப்பார்கள். இல்லை, ஏன் சொல்லுகிறேன் என்று சொன்னால், இது பொதுவாக எல்லாருக்கும் தெரிந்த ஒரு விஷயம். இதை சொல்லி முடித்து தன்னை ஒரு மனுஷனாக தீர்க்கதரிசியாக காட்டிக்கொள்வதற்கு இப்படிப்பட்ட மேட்டிமை நாவையும் கிரியை செய்கிறது உண்டு. நான் தான் தீர்க்கதரிசனம் உரைக்கணும் என்பதற்காக சொல்லவில்லை, இது நாட்டு நடப்பை நான் சபைக்கு எச்சரிக்கிறேன். ஏன் நான் இதை சொல்லுகிறேன் என்று சொன்னால், ஒரு மனுஷனுக்குள்ளே பரிசுத்த ஆவி இருந்தால் அந்த பரிசுத்த ஆவியை கிரியை செய்ய விடாத அளவிற்கு இந்த மனுஷ ஆவி தடை செய்து கொண்டிருக்கும். அதனால்தான் வேதம் சொல்லுகிறது, ஆவியை அவிழ்த்து போடாதிருங்க. நீங்கள் மீட்பு நாளுக்கென்று முத்திரையாய் பெறப்பட்ட பரிசுத்த ஆவியானவரை துக்கப்படுத்தாதிருங்க. எபேசியர் 5வது அதிகாரத்தில் நீங்கள் வாசித்தால் கடைசி பகுதியில் தெரியும். நீங்கள் மீட்பு நாளுக்கென்று முத்திரையாய் பெற்ற பரிசுத்த ஆவியானவரை விசனப்படுத்தாதிருங்க, ஆவி அவிழ்த்து போடாதிருங்க. பாருங்கள், இதெல்லாம் செய்யக்கூடிய அளவிற்கு மனுஷ ஆவிக்கு பலன் உண்டு. கிருபை பெற்றிருக்கிற மனுஷர்கள் நினைத்து கொள்வார்கள், இந்த கிருபை தங்களோடு கூட எப்பொழுதுமே இருக்கும் என்று சொல்லி. எபிரேயர் 10வது அதிகாரத்தில் நீங்கள் வாசித்தால் 25வது வசனத்தில் சொல்லப்படுகிறது, கிருபை இழந்த மனுஷன் ஏசாய் என்று வேதம் சொல்லுகிறது. யோனா 2வது அதிகாரத்தில் வாசிக்கிறோம். இந்த மனுஷனை குறித்து யோனா சொல்லுகிறான், அநேகர் வரும் மாயை நம்பி வரும் கிருபை போகடிக்கிறாங்க. ஏன்? சங்கீத புஸ்தகம் 90வது அதிகாரத்தில் வாசிக்கிறோம், நாங்கள் வாழ்நாள் எல்லாம் மகிழ்ந்து இருக்கும்படி காலைதோறும் கிருபை எங்களுக்கு விளங்க பண்ணும் என்று சொல்லி வேதத்தில் வாசிக்கிறோம். காலைதோறும் வருகிற கிருபை, உங்களிலே நிரந்தரமாய் தங்கியிருக்கிற கிருபை, தங்கியிருக்கிற கிருபையை இழக்கிற ஒரு சூழ்நிலை, இதெல்லாம் சாத்தியம் உண்டு விசுவாசிகளே. ஏனென்றால் கிருபை என்று சொன்னால் அது இலவசமாய் கொடுக்கப்படுகிற தேவனுடைய ஈவு, அதுவும் தகுதியற்ற ஜனங்களுக்கு. அதுதான் கிருபை. அதான் வேதம் சொல்லுகிறது, நீங்கள் தகுதி இல்லாமல் இருந்தாலும் அந்த தகுதியை தருகிறதுக்கு பேர் தான் கிருபை. அது தேவனுடைய ஈவு. அந்த கிருபையினால் தான் ரட்சிக்கப்படுகிறீர்கள், உங்கள் சொந்த கிரியையினால் அல்ல என்று வேதம் சொல்லுகிறது. ஆனால் அந்த கிருபையை இழப்பதற்கும் வாய்ப்புகள் உண்டு. அதான் சொல்லப்படுது, மனுஷன் எப்படியோ அவன் பலன் அப்படி இருக்கும். ஒருவேளை போஜனம் இல்லாவிட்டால் நான் மடிந்து விடுகிறேன். உலக பிரகாரமான ஒரு நன்மை நமக்கு இது தேவை என்பது கர்த்தர் அறிந்திருக்கிறார். இது தேவை என்றும் அறிந்திருக்கிறார், என்னது தேவை என்றும் கர்த்தர் அறிந்திருக்கிறார். ஆனால் சில சமயத்திலே ஆவிக்குரிய நன்மைகளை பூமிக்குரிய நன்மைகளுக்காக தாரவாத்து விடுகிற மனுஷனாய் இந்த கிருபை பெற்ற மனுஷனாக ஏசா காணப்படுகிறான். இதை குறித்து நான் அதிகமாக சொல்ல வேண்டியதில்லை. அவனுக்கு உடலுக்கு ஒரு காரியம் தேவைப்படுகிறது, மாம்சத்துக்கு ஒரு தேவை இருக்கிறது. ஆகையால் பார்க்கிறான், இந்த சேஷ்ட புத்திர பாகம் இருந்து எனக்கு எந்த பிரயோஜனம் இல்லை. சில சமயத்தில் என்னையா கிருபை, கர்த்தர் என்ன கிருபையினால் ரட்சித்தார் பாருங்கள், எனக்கு ஆவிக்குரிய ஆசீர்வாதங்கள் எல்லாம் இருக்கிறது என்பார்கள். ஆனால் பூமிக்குரிய வாழ்க்கையில் எனக்கு ஆசீர்வாதம் இல்லை என்பாங்க. நான் சொல்லுகிறவன் ஆத்துமா வாழ்வதை போல் எல்லாவற்றிலும் அந்த சுகமாய் இருக்கும்படி கர்த்தர் வேண்டுகிறேன் என்று வேதவசனம் சொல்லுகிறது. அப்போ சபை எதற்கு? நீங்கள் ஜெபிக்கிறீர்கள், கர்த்தர் பதில் தருகிறார். நீங்கள் உபவாசிக்கிறீர்கள், கர்த்தர் பதில் தருகிறார். வீட்டில் இருந்து விடலாமே. ஏன் சபையினுடைய கூடுதலை குறித்து வேதம் வலியுறுத்துகிறது?
அநேகர் சபை கூடுதலை விட்டு விடுகிறதை போல் நீங்கள் விட்டு விடாதிருங்கள் என்று கூடுவதற்கான காரணம் என்ன? சபையில் தான் உங்களுக்கு தேவையான போஜனங்கள் கிடைக்கிறது. பலமான ஆகாரத்தை கொடுக்க வேண்டிய இடத்தில் மேய்ப்பன் அப்படிப்பட்ட ஆத்துமாக்களுக்கு பலமான ஆகாரத்தை கொடுக்கிறான். ஞானப்பாலாக்கிய நீங்கள் இன்னும் ஆவிக்குரியர்கள் என்று எண்ணி உங்களிடத்தில் பேசாமல் 1 கொரிந்தியர் 3ஆம் அதிகாரத்திலே பவுல் சொல்லுகிறார், கொரிந்தி சபையரை பார்த்து, நீங்கள் ஆவிக்குரியர் என்று எண்ணி பேசாமல், நீங்கள் உங்களுக்குள்ளே பொறாமை உண்டு, தர்க்கங்கள் உண்டு, வாக்குவாதம் உண்டு, ஆகையால் நீங்கள் ஆவிக்குரியர்கள் என்று நான் எண்ணி பேசுவதில்லை. உங்களை கிறிஸ்துக்குள்ளே குழந்தைகளை எண்ணி என் ஞானப்பாலாக்கிய தேவ வசனத்தை உங்களுக்கு கொடுக்க நான் சித்தமாக இருக்கிறேன். பலமுன்னு ஆகாரத்துக்கு நீங்கள் தாங்க மாட்டீங்க. பாருங்கள், ஒரே வசனம், ஒரே பிரசங்கம், சிலருக்கு அது ஞானப்பாலாய் போய் சேர்க்கிறது, அவர்கள் ஆவிக்கேற்ற தன்மை. இன்னொருவனுக்கு பலமான போஜனமாய் கொடுக்கப்படுகிறது, அவனுடைய ஆவிக்கேற்ற தன்மை. அதனால்தான் வேதம் சொல்லுகிறது, மனுஷன் எப்படி அவன் பலன் அப்படி இருக்கும். உடல் பிரகாரமாக, உலக பிரகாரமாய், உடல் ரீதியாய் பார்க்கிற பொழுது சில பேர் ஜிம்முக்கு போவான், சில பேர் மாத்திரை மருந்து சாப்பிடுவான், சில பேர் பத்தியம் இருப்பான், சில பேர் உடற்பயிற்சி செய்வான், சில பேர் நோன்பு இருப்பான், சில பேர் தன்னுடைய உடலை வருத்தி கொண்டு உணவை கட்டுப்படுத்தி கொண்டு இருப்பான். இவ்வளோ தான் சாப்பிட்ணும் அரிசி, இவ்வளோ தான் சாப்பிட்ணும் புரதம், இவ்வளோ தான் சாப்பிட்ணும் திரவியம், இவ்வளோ தான் சாப்பிட்ணும் பால், இவ்வளோ தான் சாப்பிட்ணும் பழம். இதுக்குள்ளே தான் அவனுடைய ஓட்டம் இருக்கும். அதுக்கு மேலே 1 கிராம் போச்சுனாலும் உடம்பு ஏறிடணும். இது உடல் பயிற்சி. இது ஆத்தும பயிற்சி. நான் சொல்லுகிறது, திருச்சபை உங்களுக்கு ஆத்தும பயிற்சி கூடமாய் காணப்படுகிறது. அதான் உள்ளான மனுஷனுடைய பலத்தை பொறுத்து தான் வெளியரங்கமான மனுஷனிடத்திலே கர்த்தர் ஊழியத்தை கொடுக்க முடியும். நல்லா புரிந்து கொள்ள வேண்டும். இந்த காண்டாமிருகத்தினுடைய பலன் எப்படி இருக்கிறது? இந்த காண்டாமிருகத்துக்கு ஒத்த பலன் யாருக்காவது கர்த்தர் கொடுத்து இருக்கிறாரா? அது சாத்தியம்தானா என்று பார்க்கிற பொழுது என்னாகம புஸ்தகம் 23ஆம் அதிகாரம் 22ஆவது வசனத்தில் சொல்லப்படுகிறது, தேவன் அவர்களை எகிப்திலிருந்து புறப்பட பண்ணினார், காண்டாமிருகத்துக்கு ஒத்த பலன் அவர்களுக்கு உண்டு. தேவன் அவர்களை எகிப்திலிருந்து புறப்பட பண்ணினார், இஸ்ரவேல் புத்திரர்களை. எப்பொழுது உலக பிரகாரமான ஒரு கண்ணோட்டத்தில் கர்த்தரை சேவிக்கிறார்களோ, இம்மைக்குரிய காரியங்களை கர்த்தர் சேவிக்கிற பொழுது எல்லார் கண்களிலும் பரிதபிக்கப்பட்டுள்ளவர்கள் போய்விடுவார்கள் என்று சொல்லி வேதத்தில் வாசிக்கிறோம். ஏன்? உங்கள் பார்வை முழுவதும் அதெல்லாம் சுவிசேஷ மைதானத்தில் சுவிசேஷத்தை நீங்கள் அறிந்து கொள்ளுகிற பொழுதே அந்த இம்மைக்குரிய காரியங்கள், சரீர பலவீனங்கள், நோய் நொடிகள், திருமணம், விடுதலை, ஆராதனை, அற்புதம், இவைகளுக்குள்ளே நீங்கள் கடந்து சென்று உங்களுடைய உலக பிரகாரமான காரியங்களை தீர்த்து கொண்டு வருகிறீர்கள். அப்பொழுது ரட்சிப்பு உள்ளே வருகிறது. ரட்சிக்கப்பட்டவரை கர்த்தர் சபையில் சேர்க்கிறார். சபைக்குள்ளே வருகிற பொழுது எப்படி இருக்க வேண்டும் என்று கேட்டால், உரைக்கப்படுகிற வார்த்தை உனக்கே வந்து சேர வேண்டிய வார்த்தை, யாருக்கோ பேசுகிறான் எடுத்துக்கொள்ள முடியாது. இந்த உபதேசம் எப்படிப்பட்ட ஜனங்களுக்கு உரைக்கப்படும் என்று கேட்டால், பால் மறந்த பிள்ளைகளுக்கு, பாலகர்களுக்கு இது கொடுக்கப்படும். பால் மறந்தது என்றால் என்ன? அந்த ஞானப்பாலாகிய திருவசனம் ஆதி காலத்தில் உங்களுக்கு வருகிறது. அப்பொழுது கோபம் இருக்கிறது, அப்பொழுது மூர்க்கம் இருக்கிறது, தர்க்கம் இருக்கிறது, வாக்குவாதம் இருக்கிறது, போராமை இருக்கிறது. இதெல்லாம் உங்களுக்கு குழந்தை பருவமாய் காணப்படுகிறது. இது பால் மறக்கணும். தேவவசனமாகிய பாலை மறக்கிறது பலமுள்ள ஆகாரத்தை நீ கொடுக்கப்படுகிற பொழுது தான் நீங்கள் என்னவாய் மாறுகிறீர்கள்? பலசாலியாய் மாறுகிறது உள்ளான மனுஷன். இப்பொழுது பால் மறந்தவர்களுக்குத்தான் இந்த உபதேசம் வழங்கப்படுகிறது என்று உபாகமத்தில் 32ஆவது அதிகாரத்தில் வாசிக்கிறோம். ஏன்? உபதேசம் யாருக்கு, ஞானப்பால் யாருக்கு என்று நல்லா தெரிந்து கொள்ள வேண்டும் சபையார். இப்பொழுது பலத்தை குறித்து நான் பார்க்க வேண்டும். இந்த பலன் காண்டாமிருகத்துக்கு ஒத்த பலன். இந்த ஜனங்கள், இஸ்ரவேல் புத்திரர்கள் எகிப்திலே இருக்கிறார்கள். 430 ஆண்டுகள் அடிமைகளாய் செங்கலத்து கொண்டு பார்வோனுக்கு சேவகம் செய்து கொண்டிருக்கிறார்கள். அடிமைத்தனம் என்றால் என்னவென்றே தெரியவில்லை, அதே பழகிவிட்டது. பிறப்பிலிருந்தே ஒரு குழந்தை நோயோடு பிறக்கிற பொழுது அந்த நோய்க்குரிய எல்லா உபகரணங்களும் மாத்திரையோடு இருக்கும். மரண பரியந்தம் அப்படி இருக்கும். அதனுடைய பிள்ளையும் அப்படியே வரும். அதனுடைய பிள்ளையும் இந்த தொன்று தொட்டு ஒரு பரம்பரை வியாதி வருகிறது. அது அப்படியே அந்த வம்சத்தாருக்கு இருக்கிறது, அந்த இனத்தின் மீது இந்த சாபம் இருக்கிறது. அந்த இனம் முழுவதுமே இந்த நோய்வாய்ப்பட்டிருக்கிறது என்றால் இந்த பிள்ளைகளுக்கு அந்த நோயாக தெரியாது. எல்லார்கிட்டையுமே ஒரு உபகரணம் இருக்கும், அந்த உபகரணம் அவர்கிட்டே இருக்கும். எல்லோரும் மாத்திரை போட்டு தான் தூங்குவான், இவனும் மாத்திரை போட்டு தூங்குவான். எல்லோரும் மாத்திரை போட்டு தான் வெளில போவான், இவனும் மாத்திரை எடுத்துக்கிட்டும் போவான், போட்டுக்கிட்டும் போவான். இது ஒரு லோடு கூட பயணப்படும் தெரியாது.
ஆனால் சுகஜீவியாக இருக்கிற மனுஷனை பார்க்கிற பொழுது ஒரு பெரிய வித்தியாசம் இருக்கிறது. அதுதான் சொல்லுகிறேன், எல்லா கிறிஸ்தவர்களும் பரலோகத்துக்கு போவார்கள் என்றால் அது தெரியாது. அது உறுதியாக சொல்ல முடியாது. சொல்லுகிறாருங்க, சிலுவையில் கடைசி நேரத்தில் கூப்பிட்டா கர்த்தர் அவனுக்கு பரதேசத்தை கொடுத்தார். பரதேசம் வேற, பரலோகம் வேற. அதனுடைய ஸ்தலங்களும் வேற. இந்த இடத்துல பாருங்க, கர்த்தர் உங்களுக்கு பலத்தை தருகிறார். அந்த பலன் அதன் அடிப்படையில் வருகிறது என்றால் சபையாரை புரிந்து கொள்ள வேண்டும். எகிப்திலிருந்து புறப்படுகிற அனுபவம் இருக்க வேண்டும். இது முதல். எகிப்திலிருந்து புறப்படுகிற அனுபவம் இருந்தால் உங்கள் இனத்தின் மீது, இனம் என்றால் என்ன? நமக்கு இனம் இல்லை, மொழி இல்லை, பாஷை இல்லை, ஒரு பின்னணி இல்லை, முன்னணி இல்லை, தாய் இல்லை, தகப்பன் இல்லை, எல்லாம் இருந்தாலும் சொல்லுகிறேன், நமக்கு எந்த விதமான அட்டவணைக்குள்ளே கர்த்தர் நம்மை பார்க்கல. அடையாளமே இல்லாமல் கர்த்தர் எல்லாவற்றையும் என்ன செய்கிறார்? அழித்து போட்டு நம்மை சுகந்த நற்கந்த பலியாய் கர்த்தர் நம்மை பலிபீடத்திலே கொண்டு வந்து நிறுத்துகிறார். நீங்களும் நானும் கர்த்தருக்கு பலியாய் நிற்கிறோம். பலி சுத்தமாக இருந்தால் அக்கினி வானத்திலிருந்து வந்து அது பற்றி, பலி சுத்தமாக இராவிட்டால் அந்த அக்கினிக்கும் பலிக்கும் சம்பந்தம் இருக்காது, நாற்றம் எடுக்க ஆரம்பித்து விடும். தேவன் உடலை ஒரு ஆலயமாய் பார்க்கிறார். அடுத்த வரிகள் சொல்லுகிறது, உடலை ஒரு மனுஷன் கெடுத்து போட்டால் தேவன் அவனை கெடுத்து போடுவார். தேவன் பரிசுத்தாவினால் நிறைக்கிறார். அதே மனுஷனுடைய வாழ்க்கையிலே தாறுமாறான ஜீவியங்கள் காணப்படுகிற பொழுது சத்ருவோடு கூட அவன் கை கோர்க்கிறதை போல சில காரியங்கள், வெளிச்சத்தின் பிள்ளையாக இருக்க வேண்டிய சவுல் ராஜா அமலேக்கரை அழித்து போடும்படி சொன்னால், அவனுக்கு உண்டானதை எல்லாவற்றையும் அழித்து போடும்படி சொன்னால் 1 சாமுவேல் 15 அதிகாரத்தை கொண்டு வந்து விடுகிறான். தன் அரண்மனை முற்றத்தில் வைத்து விடுகிறான். இவனுக்குள்ளேயே ஒரு பலவீனம். அந்த பலவீனம் எப்படி வருகிறது என்றால், தேவனால் விடப்பட்ட பொல்லாத ஆவி அவனை வந்து நிறைக்கிறது. ஒரு புறம் தீர்க்க தரிசனம், இன்னொரு புறம் தேவனால் விடப்பட்ட பொல்லாத ஆவி, ஒரு புறம் அந்நிய பாஷை, இன்னொரு புறம் அநியாய பாஷை. ஒரு புறம் தேவன் நல்லவர், கர்த்தர் நல்லவர், கர்த்தரை பாடுங்கள், துதியுங்கள், கம்பீர சத்தத்தோடு ஆர்ப்பரிங்கள் என்று சொல்லுகிற உதட்டு. இன்னொரு புறம் அபிஷேகம் பண்ணப்பட்டவனை இப்படி பண்ணுகிறேன், அப்படி பண்ணுகிறேன், விமர்சிக்கிறேன், அவன் இப்படி செய்ய முடியும், யார் அவன்? நடக்கிறது இல்லையா? ஒரு நாவில சபிக்கிறது. அது யாரை? பிசாசை சபிக்க சொன்னால் ஊழியக்காரனே அபிஷேகம் பண்ணப்பட்டவனை குறித்து விமர்சனம் போடுகிறது, விமர்சிக்கிறது. கேட்டால் அது எங்கள் ஊழியமாக செய்கிறேன்னு சொல்லுகிறது. அதற்கு ஒரு 1000 பேர் வந்தனம் வைத்து உற்சாகப்படுத்துகிறது. கேராக கூட்டத்தார் இது. இதெல்லாம் பூமி பிளந்து உள்ளே போகாமல் இருக்கிறதுன்னு நினைக்கிறீர்கள். பல காரியங்கள் இவர்களுக்கு பூமிக்குரிய ஆசீர்வாதங்கள் அடைக்கப்பட்டு இருக்கும். கிட்ட போய் பார்த்தா தெரியும். இது சாபம் இல்லை, இது வழி நடத்துகிற விதம். என்ன ஆவினால் இவன் இயக்கப்படுகிறான்? பரிசுத்தாவினால் இயக்கப்படுகிறானா, உலகத்தின் ஆவினால் இயக்கப்படுகிறானா, எரிச்சல் ஆவினால் இயக்கப்படுகிறானா என்றெல்லாம் தெரியாது. இந்த லேகியோன் கட்டில் இருக்கிறவனுக்குள்ளே பல ஆவிகள், பற்பல ஆவிகள், 6000க்கு அதிகமான ஆவிகள் உள்ளே இருக்கிறது. அவனுடைய கிரியைகள் எல்லாம் வித்தியாசமாக இருக்கிறது. கூட்டாரத்தில் இல்லை, வீட்டில் இல்லை, குடும்பத்தோடு இல்லை, எங்கேயோ போய் இருக்கிறோம். மரித்த பிணங்கள் எல்லாம் அடக்கம் பண்ணப்படுகிற சுடுகாட்டிலே போய் படுத்து கொண்டிருக்கிறோம். பிரேத குழி அறையிலே போய் படுத்து கொண்டிருக்கிறோம். உயிரோடே இப்படி குளிக்காமல், தலைமுடி சீவாமல், வெட்டாமல், பராமரிக்காமல் தன்னுடைய ஜீவியம் எப்படி இருக்கிறது என்று உடல் ஆலயமாக இருக்கிறது. இந்த அசுத்தாவி இது முதல்ல உள்ளே வரும். இதெல்லாம் சரீரத்தை வந்து கிதிட்டுப்படுத்துகிறது. மனசை பார்க்குறாரு கர்த்தர், ஒன்றும் இல்லையா, சரீரத்தை சுத்தமாக வச்சுக்கொள்றது கூடயா ஒரு பிரசங்கம் என்று கேட்டால் ஆமாம். ஏன் இந்த அசுத்தாய் உள்ளே வந்து நிறைக்கிறது? போராமை வந்து விடுகிறது. என்னுடைய வாழ்க்கையில் எல்லாம் தாறுமாறாக தேவனால் விடப்பட்ட பொல்லாத ஆவி ஒன்று வருகிறது. அது வந்த உடனே என்ன நடக்கிறது என்று கேட்டால், இவன் சிங்காசனம் இருக்கிறானே தவிர இவனால் ராஜ்யபாரம் பண்ண முடியவில்லை. ராஜ்யபாரம் பண்ண வேண்டும் என்றால் என்ன? வருகிற சத்துக்களை சந்திக்க வேண்டும் என்றால் என்ன? யுத்தங்களை சந்தித்து அதை முடிக்க வேண்டும். அப்படித்தான் சவுலுக்கு ஒரு கோபம் வருகிறது. சவுல் போய் யுத்தம் செய்கிறதெல்லாம் நீங்கள் பார்க்கிற பொழுது, 1 சாமுவேல் 10வது அதிகாரத்தில் நீங்கள் பார்க்கிற பொழுது அவருடைய வாழ்க்கையெல்லாம் வித்தியாசமாக போய் கொண்டிருக்கிறது. நாகாஸ் என்ற ஒருத்தன் வருகிறான். அவன் இஸ்ரவேலுடைய சேனைகளிலிருந்து ஒரு கண்ணை எடுக்கிற இதான் உடன்படிக்கை, இதை போய் சொல்லுங்க என்றான். சவுல் மீது கர்த்தருடைய ஆவியை இறங்குறார். உடனே கோபம் கொள்ளுகிறான், எழும்பி போகிறான்.
போய் அவனை சின்னபண்ணம் பண்ணி விட்டு வருகிறான். யுத்தம். எப்படி தேவனுடைய நிந்தை, தேவனுடைய சனை நிந்திகளும் எப்படி அதை தேவனுடைய மனுஷன்னு, தேவனுடைய ஜனங்களை அவனுடைய கண்களை பிடுங்குறேன்னு சொல்லலாம் பாருங்க. அப்பொழுது கர்த்தர் மகிமைப்படுகிறார். இந்த ஆதி யுத்தத்தை பார்த்து தான் அடுத்த யுத்தங்களை கர்த்தர் கொடுக்க ஆரம்பிக்கிறார். அடுத்த யுத்தத்தில் இந்த மனுஷன் பலவீனப்படுகிறான். காண்டாமிருகத்து கொத்த பலன் எப்பொழுது வருகிறது இஸ்ரேல் புத்திரர்களுக்கு என்றால், எகிப்தில் இருக்கிற வரை இந்த சப்ஜெக்டே தெரியாது அவங்களுக்கு. இதுதான் நம்ம தொழில், இதுதான் நம்ம வீடு, இதுதான் நம்முடைய அப்பா தான் பண்ணான், எங்கள் அப்பா தான் பண்ணான், அவங்க அப்பா என்ன தான் பண்ணான், பாட்டை முப்பாட்டை 4 தலைமுறை அதே தொழிலை பண்ணி கொண்டிருக்கிறது. உங்களுக்கு எதை குறித்தும் கவலை கிடையாது. சாப்பாடு வந்துவிடும், வேலை இருக்கிறது, சாப்பாடு இருக்கிறது, வேலை இருக்கிறது, சாப்பாடு இருக்குது. வேறு எந்த நாகரிகமும் அவங்களுக்கு தெரியாது, வேறு தொழிலும் தெரியாது. இப்படி இருக்கிற மனுஷன் அந்த இடத்தை விட்டு புறப்படுகிறது சாத்தியமா என்று கேட்டால், நான் இத்தனை ஆண்டுகள் வேலை செய்து விட்டேன். அந்த அடையாளத்தில் இருப்பாங்க சில பேர். மத்திய அரசில் வேலை செஞ்சாலும் சரி, மாநில அரசில் வேலை செஞ்சாலும் சரி, தனியாக கடை வச்சுருந்தாலும் சரி, அது செழிக்கிறதோ செழிக்கலையோ, அது நமக்கு ஆசீர்வாதம் இருக்கிறதோ இல்லையோ, காலையில் கிளம்பி போயிடுவாங்க. எனக்கு தெரிஞ்சு சில பேர் ரிட்டையர் ஆகிட்டால் கூட டிப் டாப்பாக ட்ரெஸ் பண்ணு, போர்ட்டிகோல், டேபிள் சேர் போட்டு உட்காந்துருப்பாங்க. ரிட்டையர் ஆன பிறகும், ஓய்வு பெற்ற பிறகும் யார் அவங்கள போய் பார்த்தாலும் குட் மார்னிங் சார்னுவாங்க. கரெக்டாக 5:30 மணிக்கு திருப்பி போர்ட்டிகோலேருந்து 6 மணிக்கெல்லாம் வீட்டுக்கு வந்துடுவாங்க. வீட்டுக்கு வந்து, வீட்டுனா என்ன உள்ளே அடுத்த ரூம் வந்து வஸ்திரத்தெல்லாம் மாற்றிக்கிட்டு வீட்டில் இருக்கிற வஸ்திரத்தை போட்டு, அம்மா கொஞ்சம் காப்பி கொடு, ஆஃபீஸ் வந்து இப்போ தான் வந்தேன்னு. பைத்தியம்லாம் இல்லை, அட்டவனே. இந்த அடையாளத்திலே இவன் வாழ்ந்து கொண்டிருக்கிறார். இந்த அடையாளத்திலே இந்த மனுஷி வாழ்ந்து கொண்டிருக்குது. எதனா பண்டிகைக்கு ஏதோ அலுவலுக்கு குடும்பமாக ஒரு கூடுதல் இருக்கிற பொழுது பார்த்தாலும் அவங்க வாயிலேருந்து வருகிற வார்த்தை என்னன்னு கேட்டால், மாமா வந்தான், மச்சான் வந்தான், அண்ணன், அங்காளி, பங்காளி, சொந்த பந்தம், பேரை உறவு முறையை வச்சு கூப்பிட மாட்டான். ஜாகிரஃபி டீச்சர் வந்தாங்களா, பிடி மாஸ்டர் வந்தாரா, சார் வந்தாரா, மேடம் வந்தாரா, ஹெச்எம், அது எந்த பாடத்தை, அதே பாடத்தை எடுக்கிற ஆசிரியரோ அந்த பாடத்தை வைத்து இவர்களுக்கு ஒரு அடையாளம். கெமிஸ்ட்ரி மிஸ் வந்தாங்க, என் ஸ்கூல்லையா வந்திருக்கிற நீ. சாவுக்கு போனாலும் இப்படி தான் பேசுவான், கல்யாணத்துக்கு போனாலும் இப்படி தான் பேசுவான். மாற்ற முடியாது. இது ஒரு அடையாளத்தின் கீழ் வாருகிறது. அதில் என்னையா உங்களுக்கு வருதுகிறது என்று கேட்டால், அதெல்லாம் முக்கியம் இல்லையா. நான் அரசில் பணி புரிகிறேன், அரசாங்கத்தில் வேலை பண்ணுகிறேன், அதில் ஒரு அடையாளம் தான் சொல்லுகிறேன். அது பெருமையோ அது சிறுமையோ எனக்கு தெரியாது. ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு அடையாளத்தின் கீழே காணப்பட்டு கொண்டிருக்கிற ஜனங்களே இந்த அடையாளத்தை மாற்றி அமைத்து கொண்டு வெளியே வர செய்கிறது சாதாரண காரியம் அல்ல. ஆபிரகாம் இந்த அடையாளத்தை விட்டு வருகிறது தான் முதல் காரியம். அடையாளம், ஒரு அடையாளத்தில் இருக்கிறவரை உனக்கு பலவீனம் இருந்து கொண்டு இருக்கும். அது ஒரு பலவீனம், அடையாளமே உனக்கு பலவீனமாக மாறும். விருப்பமாக இருக்கிறது அது கடைசியில் பலவீனமாய் மாறும். அதுவே பலனாகவும் சில சமயத்தில் நினைக்கிறது உண்டு. எனக்கு நினைவர் சிலருக்கு அந்த வேணு வஸ்திரம் போட்டு வழிபடுத்து வந்தீங்கன்னா ஒரு பலம் வந்து இறங்குறதை போல் இருக்கும். அது ஒரு அடையாளம். என்ன கற்று நடத்தினதே உங்களுக்கு சாட்சி பார்க்குறேன். நீ போடுற ட்ரெஸ்ஸில் நான் மைக்கமே பட மாட்டேன், நான் சொல்கிற ட்ரெஸ் தான் நீ போடணும். ஆகையால் கர்த்தர் என்ன சொல்லுகிறாரோ அதன் வழியில் நடத்தப்பட வேண்டிய ஒரு காலகட்டத்துக்குள்ளே, நிர்பந்தத்துக்குள்ளே நான் தள்ளப்பட்டதுனாலே எனக்கென்று சொந்தமான எந்த விருப்பமும் இல்லாத அளவுக்கு கர்த்தர் பண்ணிவிட்டார். அடையாளத்தை உடைக்கிறது தான் ஆவியானவருடைய தலையாய கடமை. முதல்ல ஆவியானவர் உள்ளே வருகிறான், அடையாளம் நிர்மூலமாக்கப்படும். நான் இந்த இனத்தான், நான் இந்த மொழி பேசுகிறவன், நான் இந்த பட்டம் உடையவன், அதெல்லாம் அங்கே அரசாங்கம் கேட்கிறது. அதற்காக இதை படித்ததை போட்டுக்கொள்கிறது. ஆனால் தேவ சமூகத்தில் இந்த டாக்டர், ரெவரண்டு, பிஹெச்டி, தயிர் பச்சடி எதுவும் வராது. தேவன் உங்களை அடையாளத்தெல்லாம் எடுத்து என்ன பார்க்கிறார், உன்னை புதிய சிருஷ்டியாக மாற செய்திருக்கிறேன். அந்த அடையாளத்தை இழப்பதற்கு, அடையாளத்தை நீங்கள் விட்டு விலகுவதற்கு சில இழப்பின் வழியாக வர வேண்டும். அந்த இழப்பு என்பால் எத்தனை பேர் இயேசுவை ஏற்றுக்கொண்டவர்கள், எத்தனை காலத்து விசுவாசம் இருந்தாலும் சரி, இழப்பு என்று சொன்னால் எதை இழக்கப் போகிறேன்னு தெரியாது. பெற்றுக்கொள்ள வேண்டும், பெருகவே பெருக போனேன்னு சொன்னால் எல்லார் முகமும் சிரித்த முகத்தோடு சந்தோஷமாய் வரவேற்கிறது மனசு சுபாவம். அது விசுவாசியாக இருந்தாலும் சரி, அவிசுவாசியாக இருந்தாலும் சரி. அவிசுவாசிக்கு 5 கோடி வரப்போகிறதா சந்தோஷமாக இருப்பான். வருதோ இல்லையோ நல்ல வார்த்தை சொல்லிட்டு போனாங்க அந்த மனுஷன். சொல்லிட்டு நம்மகிட்ட எதுவும் வாங்காத போன அந்த மனுஷன்னா இன்னும் ரொம்ப அவன் பெருமிதப்படும். நல்ல மனுஷன் எதுவும் சொல்லலை, 5 கோடி வரணும்னு சொன்னான், தேவாமிர்தமாக இருந்தது கேட்டதுக்கு. அதே தேவனுடைய ஊழியன் போய் இழப்பின் செய்தி வரும்னு சொன்னால் யார் யார் யார்
மாமியார் தானே? அந்த அம்மா கேட்க, எங்கள் மாமியார் தானே? புருஷன் அப்படியே கம்முன்னு இடித்து போய் நிற்பான். எங்கள் மாமியார் தானே பிரதர், எனக்கு தெரியும், கத்திரத்தை சொப்பனத்தில் வெட்டிப்படுத்திட்டாரு. கடைசியில் பார்த்தா போனது அவங்க அம்மா இல்லை, இவங்க அம்மாவாக இருக்கும், அந்த பொண்ணோட அம்மாவாக இருக்கும். இதெல்லாம் எதுக்கு சொல்லுகிறேன் என்றால், ஒரு அடையாளம், ஒரு துன்மார்க்கமும் ஒரு அடையாளம், கோபமும் ஒரு அடையாளம். அடையாளம் அடையாளம் அடையாளம். மனுஷன் இந்த அடையாளம் இல்லாமல் இருப்பதில்லை. நீங்கள் எந்த சபையை சேர்ந்தவர்கள்? இது ஒரு அடையாளம். தேவன் பார்க்கிற பட்சத்தில் நான் பார்த்து சொல்லுகிறேன், தேவனுடைய வழியில் என்று சொல்லுகிறேன். எந்த சபையை சேர்ந்த அதோட அடையாளம். நீங்கள் கிறிஸ்துவை சேர்ந்தவர்களா, கேபாவை சேர்ந்தவர்களா, பவுலை சேர்ந்தவர்களா, அப்போலோவை சேர்ந்தவர்களா? யார் உங்களுக்கு ஞானஸ்தானம் கொடுத்தார்கள்? அதெல்லாம் மரித்தது கிறிஸ்து தான். கொஞ்சம் பேர் கிறிஸ்துவை சேர்ந்து கொள்ளுகிறான், கொஞ்சம் பேர் கேபாவை சேர்ந்து கொள்ளுகிறான், கொஞ்சம் பேர் பவுலை சேர்ந்து கொள்ளுகிறான். கொரிந்து சபை வருகைக்காக எதிர்பார்த்து கொண்டிருக்கிற சபை. இந்த அடையாளம் இருக்கிற வரை உனக்கு பலவீனம் இருக்கிறது என்ற அர்த்தம். நீங்கள் யார்? நான் புது சிருஷ்டி. உங்கள் பின்னணி என்ன தெரியாது. அதான் பழைய ஒழிந்து போயினல்ல, எல்லாம் புதிதாயினல்ல. புதிதாகாது. அடையாளம் இருக்கிற வரை புதிய ஆசீர்வாதம் வருவதற்கு வாய்ப்பு குறைவு. தீர்க்க தரிசனம்னா வரலாம், என்ன எதிர்காலம், அதெல்லாம் நிகழ்காலத்தில் என்ன ஆயத்தம் பண்ணிங்க, என்ன அதற்குரிய என்ன ஆயத்தத்தினுடைய கிரியைகள் என்று கேட்டால் ஒன்றும் இருக்காது. தேவன் சொன்னார், தேவன் நடத்துவார். ஐயா, அந்த தேவனுடைய வார்த்தை புடமிட்டு 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 அவருடைய வாழ்க்கையில் கடைசியில் பார்த்தா ஆபிரகாம் சொந்த ஜனத்தை இழக்கிறார், சொந்த இனத்தை இழக்கிறார், சொந்த வீட்டை இழக்கிறார், சொந்த தேசத்தை இழக்கிறார், சொந்த மொழியை இழக்கிறார். மொழினா சாராலும் ஆபிரகாம் பேசிக்கொள்ளலாம், எபிரேய மொழி. இங்கே எகிப்தில் என்ன நடக்கிறது? அவங்க வீட்டில் என்ன பாஷை பேசுகிறாங்களோ அதை பேசுகிறாங்க. கணவனும் மனையும் பேசிக்கலாம். நாங்கள் எபிரேய குலம் என்று எங்கேயுமே சொல்ல முடியவில்லை. நாங்கள் கர்த்தருடைய ஜனம் என்றும் அந்த மனுஷன் சொல்ல முடியவில்லை. ஆனால் கர்த்தர் பார்க்கிறார் இவருடைய நடத்தை, இவருடைய செய்கை, இவருடைய கிரியை, இவருடைய எண்ணங்கள். இறங்கி வந்து விடுகிறார், பரத்திலிருந்து இறங்கி வந்து என்ன சொல்லுகிறார்? உன்னை நான் மெச்சிக்கொள்ளுகிறேன் ஆபிரகாமே என்று மட்டும் அழைக்காமல், தேவன் சொல்லுகிற உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்து பெருகவே பெருக பண்ணுவேன் இல்லைன்னு சொல்லலை. ஆனால் நடுவில் கர்த்தர் எழுந்துள்ள பொழுதெல்லாம் உத்தமனாயிரு உத்தமனாயிரு உத்தமனாயிரு. ஐயா, எல்லாத்தையும் விட்டுட்டு வந்துட்டேன், அது பழசுப்பா, விட்டு வந்ததெல்லாம் பழசு. இன்றைய புதிய காரியம் என்னவென்றால், இன்றைய தலைப்பு செய்தி என்னவென்றால், இன்று நீ நடக்க வேண்டிய வழிகள் என்னவென்றால், நீ உத்தமனாக இருக்க வேண்டும். நீ விட்டு வந்தது பெருசு இல்லை. உத்தமத்துக்கு விரோதமான காரியம் ஒன்றா உன்னோடு கூட வந்து கொண்டிருக்கிறது என்பதை கர்த்தர் பார்த்து தான் சொல்லுகிறார். உத்தமனாயிரு உத்தமனாயிரு உத்தமனாயிரு. புதிய ஏற்பாட்டில் அது நீதிமானாக இரு என்பதை போல எழுதப்பட்டிருக்கிறது. எசேக்கியேல் 16 எப்படி நீதிமான் இருக்கிறான் என்று எழுதப்பட்டிருக்கிறது. 18 வட்டிக்கு பணத்தை கொடாமல், மலைகள் மீது சாப்பிடாமல், விக்கிரகத்தை படைத்ததை சாப்பிடாமல், விக்கிரகாரத்தை செய்யாமல், அந்நியனுடைய அயலானுடைய மனைவியை தீண்டாமல் இருக்கிறவன் தான் நீதிமான். ரோமரில் வாசிக்கிறோம், எவனை அழைத்தாரோ எவனை முன்குறித்து அவன் நீதிமான் ஆக்கியிருக்கிறான். அந்த நீதிமான் ஆக்கிற படலம் இருக்கிறதே, அந்த இடம்தான் எகிப்திலிருந்து புறப்படுகிற படலம். வந்து இயேசுவே என்று கேட்டு தேவைகளுக்காக ஜெபித்துட்டு போகிறது மட்டுமல்ல, ஆலயம் என்பது இயேசுவை குறித்து நீ கற்றுக்கொள்ளுகிற இடமாக இருக்கிறது. இதுதான் வருகையிலே கொண்டு போய் சேர்க்கும். இந்த எகிப்தை விட்டு வருகிறது சாதாரண காரியம் அல்ல. ஒரு கூட்ட ஜனங்கள் இருக்கிறார்கள். அந்த ஒரு கூட்ட ஜனங்களிடத்தில் போய் மோசே பேசவில்லை. யார் இடத்துல பேசணுமோ அவர் இடத்துல மோசே பேசுகிறார். அதுதான் பார்வோம். ஐயா, நம்மெல்லாம் சேர்ந்து போகலாமா, வரீங்களான்னு கேட்கவில்லை. பிடித்து வைத்திருக்கிறவன் யார்? அதுதான் அபிஷேகம். உங்களிடத்தில் யார், என்ன ஆதிக்கம் இருக்கிறது, எந்த ஆவி உங்களை ஆட்கொண்டிருக்கிறது, ஆவியை கடிந்து கொள்ளுகிற பொழுது நீ விடுவிக்கப்படுவாய். சில பேருக்கு சபை ஆவி இருக்கும், சபையின்கு ஒரு ஆவி இருக்கும். அந்த சபையில் சத்தியம் இருக்குதோ இல்லையோ, நான் இதுவாக்கும், நான் அதுவாக்கும், நான் அதுவாக்கும், நான் இதுவாக்கும், நான் எங்கேயும் வரமாட்டேன், நீ வேணா வீட்டுக்கு வந்து ஜெபம் பண்ணிட்டு போ, எனக்கு பேய் ஓட்டிட்டு போகணும். இது இருக்கிறது இல்லவா? உங்களுக்கு தெரியாது இல்லவா? நாங்கள் தான் அங்கே போவோம், நீங்கள்லாம் வரமாட்டீங்கன்னு. அப்புறம் பேயெல்லாம் ஓட்டி முடிச்சு கேராய் கீழே விழுந்து ஏஞ்சுன்னு சொல்லுவோம். அடுத்த வாரம் என் சபைக்கு வரையா நீனுமோ? ஏன்டா, நாங்கள் தான் இங்கே போவோம், நீ வா, இங்கெல்லாம் இங்கே டீடைன் ஆகிடுவேன். இப்போ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ஒரு குத்தாட்டம் போட்டி, அது என்ன தெரியாது. ஏன் சொல்லுகிறேன் சொன்னால், இது ஒரு அடையாளம். சபை ஒரு அடையாளம், இடம் ஒரு அடையாளம். நான் இன்ன தேசத்தான்,
தமஸ்குவிலே நதிகள் இல்லை என்றால் என்ன இங்கே கொண்டு வந்தீர் என்று நாகமான் கேட்கிறான். சரி, புறஜாதி பாருங்க, ஒரு பலவீனம் இருக்கு. எது உனக்கு இனம், மொழி, இடம் எதையாவது ஒரு அடையாளம் வைத்து நீ பூமியில் பயணியம் செய்வீர்கள் என்று சொன்னால் உங்கள் வாழ்க்கையில் ஒரு பெரிய ஒரு பலவீனம் இருக்கும். The more you are fond of your identity, you will be put into severe weakness. You have no strength in the spiritual life. அழைக்கப்பட்டவர்கள் அநேகர் தான், தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் சிலர். எகிப்திலிருந்து புறப்பட பண்ணினார், காண்டாமிருகத்துக்கு ஒத்த பலன் அவர்களுக்கு உண்டு. புறப்படுகிறதற்கு யார் வர வேண்டும்? மோசே, மறுபடியும் சொல்லுகிறேன், எகிப்து ஜனங்களிடத்தில் முதல்ல பேசவில்லை, பார்வோனிடத்தில் போய் பேசுகிறார். பார்வோன் தான் பிசாசு, உலகத்தின் அதிபதியாக இருக்கிறார். பேசுகிறார் என்றால் என்ன? கிரியை, அவர்களை அனுப்பிவிட அவர்களை ஆராதிக்க வேண்டும். அது ஏற்கனவே ஜெபிக்கிற கூட்டம் தான். ஜெபிக்கிற கூட்டம்னா நின்னா ஜபம், உட்காந்தா ஜபம், உஸ்ஸுன்னு எப்போ தான் கர்த்தர் என்னை செய்வாரோ, எப்போ தான் கர்த்தர் சொன்னதை செய்வாரோ, எப்போ தான் என்னை கர்த்தர் விடுவிப்பாரோ, எனக்கு நல்லா தெரியும் என் புருஷன் ரட்சிக்கப்பட மாட்டான்னு கடைசியில் அந்த அம்மா முடிச்சுட்டு போயிடும். இது திருந்து அது இந்த பொம்பளைன்னு சொல்லிட்டு அந்த மனசும் போயிடும். இப்படி தான் ஜபம். நம்ம நினைக்கிற மாதிரி ஜபம் இல்லை, இது இப்படி தான் ஜபம். அந்த பெருமூச்சை கர்த்தர் கேட்டார். ஆனால் எல்லாவற்றுக்கும் மேலாக ஆபிரகாமோடு கர்த்தர் செய்த உடன்படிக்கை நினைவு கூர்ந்தார். ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபோடு செய்த உடன்படிக்கை நினைவு கூர்ந்து கர்த்தர் இந்த மனுஷனை எழுப்புகிறார். இதை போய் இஸ்ரவேல் புத்திரலாம் கூப்பிடவேலாம் இல்லை. மோசே என்ற ஒரு அபிஷேகம் பண்ணப்பட்டிருக்கோம், அவனுடைய ஃபோன் நம்பர் கிடச்சிடுச்சு, அவருக்கு அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணி போய் பார்க்குறோம், அவரை நோக்கி பார்க்குறோம். அவர் சரியவராக நல்லவராக கெட்டவராலாம் இவன் பழைய எக்ஸ்பீரியன்ஸ்லாம் வச்சு ஜபத்துக்கு போன இடத்துலலாம் பண்ண எல்லா சிலுமிச ஆட்களெல்லாம் வச்சு யோசித்து பார்த்து முடித்து இதெல்லாம் சரிப்பட்டு வர்றதில்லை இல்லையா? அவன் நேர மோசே பார்வோன் இடத்துல பேசுகிற மனுஷன். அப்படி பேசுகிற பொழுது தான் அற்புதங்கள், அதிசயங்கள் இஸ்ரவேல் புத்திரர்களுக்கு சாதகமாய் பூமியில் இறங்குகிறது. அப்பொழுது என்ன நடக்கிறது என்று கேட்டால், அத்தனையும் 10 வாதைகளாக இஸ்ரவேலுக்கு ஆசீர்வாதமாய் இருந்தது, அற்புதமாய் இருந்தது, எகிப்தியருக்கு அப்படியே வாதைகளாய் மாறுகிறது. இந்த இடத்துல ஊழியம் செய்கிறவனுக்கும் ஊழியம் செய்யாததுக்கும் இருக்க வித்தியாசத்தை கர்த்தர் காட்டுகிறார். நீதிமானுக்கும் துன்மார்க்கனுக்கும் இருக்கிற வித்தியாசத்தை கர்த்தர் காட்டுகிறார். இந்த ஜனங்கள் எனக்காக ஏற்படுத்தின ஜனங்கள், இவர்களின் துதி சொல்லி வருவார்கள். இவர்களை நடத்துவதற்கு தான் இந்த மோசையும் கர்த்தர் ஆரோனையும் கர்த்தர் எழும்ப பண்ணினார். இதுக்கு நடந்த அற்புதங்கள், அடையாளங்கள் எல்லாம் பார்த்ததும் தான் ஜனங்கள் இவர்கள் பக்கமாக ஈர்க்கப்படுகிறாங்க. இவர்கள் போய் சந்தித்தார்களா என்று கேட்டால் இல்லை. வந்த ஜனங்களை சந்திக்காமல் போனார்களா என்று கேட்டாலும் இல்லை. ஆமாம், இவர்கள் போய் ஜனங்களை சந்திக்கவில்லை, வந்த ஜனங்களை இவர்கள் சந்திக்கவில்லை என்று கேட்டால் இல்லை, சந்தித்தார்கள். என்னை கேட்டுக்கொண்டிருக்க தேவனுடைய ஜனமே, என்ன நடக்கிறது? இவர்களுக்கு ஒரு காலகட்டம் வரை வருகிறது. பார்வோன் இடத்திலே நாங்கள் கை கோர்ப்பதில்லை என்ற முடிவுக்கு வருகிறாங்க. பார்வோன் என்றால் என்ன? இச்சை, உலகத்தின் இச்சை, மாம்சத்தின் இச்சை, கண்களின் இச்சை, ஜீவிதத்தின் பெருமை. பிதாவினால் உண்டாக்கப்படாத காரியங்க, பிதாவினால் உண்டாக்கப்படாத தேவசாயிலற்ற ஐக்கியங்க, தேவன் கூறாத பண்டிகைகள் வேதத்தில் இருக்கிறது இல்லையா? தேவன் கூறாத பண்டிகைகள் என்று ஆச்சரிக்கப்படுகிற அத்தனை பண்டிகைகளும் கிறிஸ்தவ உலகத்திலே தேவன் கூறாதவைகள், வேதத்தில் இடம்பெறாதவைகள். சரி, கவர்மெண்ட் லீவு கொடுக்குறான், நம்ம எல்லாம் கூடுறோம், அவ்வளோதான் விஷயம். அதுதான் அதோட மையப்பகுதி. அதான் சங்கமத்தினுடைய மையப்பகுதியும் காரியமும் இதுதான். ஒரு விடுமுறை, அரசு விடுமுறை கிடைக்கிறது, நம்ம எல்லாம் வருகிறோம், அந்த நாளே நம்ம ஆராதிக்கிறோம். அதில் சில பிரகஸ்பதிகள் அந்த நாள் மட்டும்தான் வருவோம் வருஷத்தில். ஆசிரியப்பு கூடாரத்துக்கு பஸ்கா செலுத்த வருஷத்துக்கு ஒரு முறை வருவாங்க. அதுபோல் நம்ம ஆட்கள் சிலரில், நம்ம ஆட்கள் என்றால் என்ன? தேவனாவும் தரிக்கப்பட்டது, தேவனிடத்தில் விசுவாசமாக இருக்கிறேன்னு சொல்லிக் கொள்ளுகிறது. வாரம் சர்ச்சைக்கு வரும், அதெல்லாம் ஒரு நாளாவது வரும். கிறிஸ்மஸ்க்காவது வரும், இல்லை நியூ இயர்க்காவது வரும். நியூ இயர் பற்றி ஒன்றும் இல்லை, அது புது ஆண்டு, நம்ம ஆராதிக்கலாம். ஆனால் கிறிஸ்மஸ் என்ன, ஈஸ்டர் என்ன, குட் ஃப்ரைடே என்ன என்றால் அதற்கு சான்றுகளோ அதற்குரிய எந்த நிருபங்களிலோ அங்கே நாம் வாசிக்கப்படுகிறதுக்காக தெரியவில்லை. வேத சான்றிய சாட்சிகள் எதுவுமே இல்லை அதை ஆசரிக்க வேண்டும் என்று. யூதருடைய பண்டிகைகள் பற்றி தான் எழுதப்பட்டிருக்கிறது. புதிய ஏற்பாட்டிலே நினைவு கூறுங்கள் என்று சொன்னது திருவிருந்தம் மட்டும்தான். இது வேதம் சொல்லுகிறத நான் சொல்லுகிறேன். இதை நினைவு கூற சொல்லுகிறத மறந்து போயாச்சு. சொல்லாததை நினைவு கூர்ந்து ஞாபகம் வைத்து கேலண்டரில் மார்க் பண்ணி அதுக்கு கடன் வாங்கி அதுக்கு உடன் வாங்கி அந்த கடனை ஒரு வருஷமாக அடைச்சி இது வேதம் கூறாத பண்டிகையை நல்லா கோலாகலமாக கொண்டாடுகிறது உலகம். கடைசியில் பலவீனத்தின் உச்சகட்டத்தில் இருக்கிறது இப்படிப்பட்ட ஜனங்கள். இவர்கள் வந்து பார்க்கிற பொழுது முதலிலே இந்த விசுவாசிகள் தரத்திலிருந்து செய்யப்பட வேண்டிய காரியம் என்னவென்று கேட்டால், பார்வோனுக்கும் எனக்கும் இருக்கிற தொடர்பு இல்லை,
இருந்துச்சு ஐயா, 430 ஆண்டுகள் முற்பிதாக்கள் வழியே வந்தார்கள், ஆனால் இப்பொழுது அது இல்லை. இப்பொழுது அது இல்லை. இல்லைன்னு எப்படி நான் நம்புறது? பார்வன்கிட்ட தான் வேலை செஞ்சோம், இனி பார்வனத்தில் நம்முடைய அவயங்களை இனி என்ன செய்ய போவதில்லை? வேசித்தனத்துக்கு ஒப்பு கொடுப்பதில்லை, துன்மார்க்கத்துக்கு ஒப்பு கொடுப்பதில்லை, வேதம் சொல்லாத வேதத்துக்கு புறமான கருத்துக்கு ஒப்பு கொடுக்கப்படுவதில்லை. சிந்தை முதல் கொண்டு சொல்லுகிறேன், செய்கை முதல் கொண்டு, சரீரம் முதல் கொண்டு. சரீரம் என்பது என்ன? செய்கையும் சிந்தையும் சேர்ந்ததான் சரீரம். மூளைக்கு கட்டளை எடுக்கிறது, மனம் போகாதே, போக மாட்டோம், வரமாட்டோம், போய்த்தான் தீரு, போக வேண்டும் என்று கட்டளை எடுக்கிறது, வந்து சேர்கிறோம். இதில் வருகிறவன் சபையாராக மாறுகிறான், வராதன் அவிசுவாசியாக காணப்படுகிறான். இதே விஷயம். கட்டளை எடுக்கிறது என்ன? மனம். செயல்படுகிறது என்ன? மூளை. ஆவி, ஆத்ம, சரீரம் இதெல்லாம் சேர்ந்தால் மனுஷனுடைய உடல். இதில் தீர்க்கமாயும் அவர்கள் ஒரு முடிவுக்கு வருகிறார்கள். இனி என்ன வந்தாலும் சரி, இத்தனைக்கு இதுங்கெல்லாம் வந்து உணவு பிரியர். பசி தாங்குறவங்களோ இல்லையோ, ருசியை இழக்க அவர்கள் ஒரு நாளும் சம்மதிக்க மாட்டார். அவங்க பழகின உணவே. சில பேர் எங்கே கொண்டு போனாலும், எந்த பெரிய சிற்றுண்டி சாலைன்னு இல்லை, பெரிய உணவு விடுதிக்கு கொண்டு போனாலும், பண்டக சாலை போல் எல்லாம் வைத்திருந்தாலும் சாம்பார் சாதம் இருக்கான்னு கேட்பான். வீட்டில் என்ன சாப்பிட்றோன்னா அதை தான் அங்கே வந்து சாப்பிட்றான். டே, ஏதாவது வீட்டில் செய்யாதது சாப்பிடு. தெரியாது, அது தனக்குரிய உணவு இல்லை. அவன் வீட்டில் நித்தமும் சாப்பிட்டு தான் அங்கே வந்து சாப்பிடுவான். ஏதாவது புதுசாக அவனுக்கு செஞ்சு கொடுத்தா அவன் கோவம் வேறு வந்துடும். அந்த ருசி கேட்கும். ஒரு ரஷ்யன் ஃபுட்டோ, ஒரு இட்டாலியன் டிலைட்டோ ஏதோ ஒன்று சொன்னோன்னா, ஐஸ்கிரீம் இல்லை, உணவே ஒரு வித்தியாசமாக ஒரு புது உணவை நீங்கள் முயற்சி பண்ணி பாருன்னா அவனுக்கு கோவம் வந்துடும். நிறைய பேர் அப்படி கோச்சிருக்காங்க வெளிநாட்டில். தமிழ் பாஸ்டர்ஸ் என்ன சாப்பாடு போடாமல் அனுப்பிச்சிட்டாங்க அப்படின்ற அட்டவணையில் தள்ளிட்டான். விருந்து கொடுக்குறதான சாப்பாடு போடாமல் அனுப்பிச்சிட்டாங்க. அவன் எல்லாம் வச்சான், சோறு வைக்கல. நம்மால் சோத்தில் வீக்கு. சோறு 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 தானே எங்கே போனாலும். சாப்பாடே போடலையா? சாப்பாடே போடலைன்னா இந்த ஊரில் என்ன நினைப்பாங்க? அன்ன ஆகாரம் எதுவும் கொடுக்காம அப்படியே அனுப்பிச்சி வச்சுட்டாங்கன்னு. ஊழியக்கார மீட்டிங்னு கூப்பிட்டாங்க, சாப்பாடே போடல. சாப்பாடு போடல, நூடுல்ஸ் இருந்தது, பல வெரைட்டிஸ் இருந்தது. முழு கோழியாக வச்சுருந்தானே, அந்த கோழிக்கு கொஞ்சம் சாப்பாடு. அந்த கோழி உள்ளே போகணுன்னா, ஏன் உள்ளே போய் கோழினா அரிசியை சாப்பிட போகுது? இல்லை, இவன் அரிசி சாப்பிடுவான், கோழியும் சேர்ந்து சாப்பிடுவான். கறி இல்லாமல் சோறு இல்லை, சோறு இல்லாமல் கறி இல்லை. கறியும் சோறும் சேர்ந்து போட்டால் அவன் வெறி ஆகிடுவான். முதல்ல இந்த இடத்துல இஸ்ரேல் புத்திரர்கள்லாம் யோசிக்கிறாங்க. மோசையை விட்டு வந்தா, மன்னிக்கும், பார்வோன் விட்டு வந்தா வேலை போகும், வேலை போச்சுன்னா சாப்பாடு போகும், சாப்பாடு போச்சுன்னா உயிர் போகும். இப்போ எப்படி சௌரியம் இல்லை? அந்த அற்புதம், அந்த அதிசயம் எல்லாம் பார்த்ததும் இவர்கள் அசைக்கப்பட்டு விடுகிறார்கள். ஆதி அன்பு எல்லாம் கூடுகிறாங்க. எல்லாம் அப்படியே கூடி திரண்டு வந்து அப்படியே மோசையின் இடத்துல வந்து நின்று விடுகிறாங்க. பார்வோனுக்கும் மோசைக்கும் நேரே யுத்தம் நடக்கிறது. உங்களால் தொடர்ந்து ஆராதனைக்கு வர முடியவில்லையே, ஏன்? உங்களை கட்டி வைத்திருக்கிறான் பார்வோன் பல பல காரணத்தினால. ஏன் ஊடகத்தில் கேட்குறீங்க? சரி, வெளிநாட்டில் இருக்கிறவங்க ஊடகத்தில் கேட்குறான், பரவாயில்ல. லோக்கலில் இருக்கிறவன் உங்களை கட்டி வைத்திருக்கிறது ஒரு ஆதிக்கம், அந்நிய சக்தியின் ஆதிக்கம் கட்டி வைத்திருக்கிறது. அதனால் என்ன நடக்கிறது? வர முடியவில்லை. வந்ததும் தான் பாருங்க, அவருடைய வருகை, அட்டெண்டன்ஸ் சேஞ்சஸ் த அட்மாஸ்பியர். வருகிறதற்கு வந்ததும் அவருடைய எல்லா சூழ்நிலைகளையும் மாற பண்ணுகிறார் கர்த்தர். வேலையெல்லாம் போச்சு. இதுவரை செய்திருந்த அடிமைத்தனத்தின் வேலை, சங்கு பிடிச்சா வேலை, ஓடி ஏறிடுவான், காலையில் போயிடுவான், திருப்பி மத்தியானம் வருவான், திருப்பி சாயந்தரம் வருவான், சூரியனை பார்ப்பான், சந்திரனை பார்ப்பான், நடுவில் எங்கே இருப்பான்? செங்கலை எடுத்து கொண்டு இருப்பான். அதுக்கு வெங்காயம், வெள்ளை பூண்டு, கௌதாரி, ஆடை, அப்பம், காடை எல்லாம் வந்துடுச்சு. அந்த பணம் இவர்களை இதெல்லாம் வாங்கி சாப்பிட செய்யும். மறுபடியும் வேலைக்கு போகும், மறுபடியும் சாப்பிடும். இது எதுக்கு வேலைக்கு போகுதுன்னா சாப்பிட, எதுக்கு சாப்பிடுதுனாக்கா வேலைக்கு போக. இப்படி தான் நிறைய பேரோட வாழ்க்கை போய் கொண்டிருக்கும். இப்பொழுது வேலை இல்லை. கொஞ்ச நாள் ஸ்டார்டிங்கில் நல்லாயிருக்கும், ரெஸ்ட்டாக. அதுக்கப்புறம் சாப்பிட்றதுக்கு என்ன இருக்கிறது? அன்ன ஆகாரத்துக்கு பிரச்சனை வருகிற பொழுது மனுஷனுடைய சுய ரூபம் தெரிந்து விடும். கையில் எல்லாம் இருக்கிற வரைக்கும் கர்த்தர் பார்த்துக்கொள்வார், கர்த்தர் நல்லவர், கர்த்தர் சகாயர், கர்த்தரின் தேவையில்லை சிந்திப்பார் சொல்லிக்கொண்டே வருவான். அந்த நேரம் வருகிற பொழுது கையில் காசு இல்லை, கையில் நகை இல்லை, வச்சு வாங்கிறதுக்கு, கொடுத்து உதவுறதுக்கு ஆள் கிடையாது. ஏன்னா வேலை இல்லை. இருக்கிறப்ப வாங்கிறது விஷயம் வேறு,
இருக்கிறப்பவே இவன் ஒரு ப்ரெசன்டேஷன் கொடுத்தா அதெல்லாம் வாங்க முடியும். அது எப்படி வாங்கணும்னு தெரியும் வாங்குறவங்களுக்கு, எப்படி அவங்ககிட்ட கொடுக்குறவனை எப்படி பேசி வாங்கணும்னு தெரியும். எதே இருந்தாலும் ஒரு வேலையின் அடிப்படையில் தானே செய்வான். வருமானத்துக்குரிய வழியே இல்லை. யார்கிட்ட கேட்க முடியும்? கடனும் வாங்க முடியாது. அந்த சாபம், கடன்ற சாபம் உடைக்கப்படுகிறது. அடையாளம் நீக்கப்படுகிற பொழுது கடன் என்ற சாபம் உடைக்கப்படுகிறது. சுயம் என்ற சாபம் உடைக்கப்படுகிறது. இப்பொழுது நீங்கள் யார்? கர்த்தருடைய சவரட்சியின் கீழ் வந்த தேவனுடைய சொன்னாங்க. என்ன நல்ல வேலை இருந்துச்சு, அந்த வேலை வச்சு தான் பொண்ணு கொடுத்தான், இந்த வேலை ஒரு அடையாளமாக இருந்தது தான் இவ்வளோ தூரம் வர முடிஞ்சது, இவ்வளோ பிள்ளைங்களை படிக்க வைக்க முடிஞ்சது, எல்லாம் அடையாளம். ஏன் இப்பொழுது வேறு வாக்குத்தத்தம் செய்யப்பட்ட பூமிக்கு நீ கடந்து செல்ல போகிறாய். இதுவரை இல்லாத பலன் உனக்கு வரப்போகிறது. என்னத்தை பலன்? இன்னும் கொஞ்ச நாளில் கண்ணை மூடிடுவேன். நீ கண்ணை மூடுவதுக்கு கர்த்தர் அழைக்கவில்லை, கண்ணை திறந்து கர்த்தர் கொண்டு வரார். இது வேற உலகம். இங்கு பிரசங்கிக்கப்படுகிறது வேற ஒரு பாதை, புது பாதை, புது சிருஷ்டி. தாயும் இல்லை, தகப்பனும் இல்லை, மெல்கிசேதேக்கு போல. எல்லாம் இருக்கலாம், நான் அது இல்லை, எல்லாம் இருக்கு, இல்லைன்னு சொல்லு. ஆனால் அதுக்கு நமக்கு சம்மந்தம் இல்லை. காண்டாமிருகத்துக்கு ஒத்த பலனை எகிப்திலிருந்து புறப்பட பண்ணினார். புறப்படுகிறதுக்கு பஸ்கா இல்லாமல் புறப்பட முடியாது. அதுதான் சொல்லுகிறேன். நினைவு கூறுங்கள் என்று சொன்னது பஸ்காவை, திருவிருந்த சோதித்து பார்த்து எடுங்கன்றது. இதில் எப்படி கிறிஸ்மஸ் தாத்தா வந்தார், எப்படி ஸ்டாரு, எப்படி இந்த அலுவலெல்லாம் பண்டிகைகளாக கருதப்பட்டது என்றெல்லாம் கேட்டால் வரலாறு. ஆட்சி அதிகாரம் யார்கிட்ட இருக்கிறதோ அவங்க சொன்னதை பின்பற்றி அங்கிருந்து வந்தது தான் இதெல்லாம். வேதம் வரவேற்கவும் இல்லை, சொல்லவும் இல்லை, சம்மந்தப்படவே இல்லை. அதெல்லாம் போகாத ஊருக்கு பயணிச்சிட்டு அது இந்த பண்டிகைகள்லாம். நான் சொல்லுகிறது திருவிருந்து. இதை அனுசரி, இதை நினைவு கூறு, என் விடுதலை நினைவு கூறும் பொழுது இது மாதந்தோறும் இந்த பஸ்காவை ஆசரிக்கிறாங்க. அப்புறம் வருடந்தோறும் ஆசரிக்க ஆரம்பித்தாங்க. பாருங்கள், இப்படியெல்லாம் ஆரம்பிக்கப்பட்டது. கடைசி இயேசுவும் சொல்லுகிறார், இந்த பஸ்கா ஆசைப்பட்டு நினைவு கூறுங்க, என்னுடைய சரீரத்தை அடிக்கப்படுகிற நினைவு கூறுங்க, சிலுவையின் பாடுகளை நினைவு கூறுங்க. இந்த பஸ்கா எடுத்தால் தான் எகிப்தை விட்டு புறப்பட முடியும். நீ திருவிருந்தை எடுத்தால் தான் இந்த இடத்தை விட்டு புறப்பட முடியும். இந்த இடம் நான் ஆலயம் சொல்ல, இந்த பொல்லாத உலகத்திலிருந்து வருகையில் எடுத்துக்கொள்ளப்படுறதுக்கு முதல் திருவிருந்து உங்களுக்கு தலைவாசலாக இருக்கிறது. தேவ சபை தலைவாசலாக இருக்கிறது. அதுக்குள்ளே போதிக்கப்படுகிற சத்தியத்தின் அடிப்படையில் எடுக்கிற திருவிருந்து. இதுதான் உங்களுக்கு பலத்தை தருகிறது, ஆத்ம ரீதியான பலத்தை தருகிறது. வேதம் சொல்லுகிறது 1 கொரிந்தியர் 11 இதனால் அநேகர் பலவீனப்பட்டிருக்கிறார்கள், தன்னைத்தானே சோதித்தை அறியாது எடுக்கிற பொழுது பலவீனப்பட்டிருக்கிறார்கள், நித்திரை அடைந்திருக்கிறார்கள். ஏன்? ஒரு பலவீனம் வருகிறதற்கு இன்னொரு பலவீனம் இருக்கிறது. உங்கள் உடலில் வருகிற பலவீனத்துக்கு மனதில் ஒரு பலவீனம் இருக்கும். மணி மேக்ஸ் மோர் மணி. பணம் என்ன கொஞ்சம் பணத்தை உண்டாக்கும்னு சொல்லுவாங்க. அதை ஒழுங்காக செலவு பண்ணுறவனுக்கு தெரியும். விதைக்கிற பொழுது அது உங்களுக்கு ஒரு பெருக்கத்தை உண்டு பண்ணுகிறதுன்னு சொல்லுவான். அதே போல் மனசில் இருக்கிற பலவீனம் சரத்துக்குள்ளே ஒரு பலவீனத்துக்குள்ளே நடத்தும். மனசுக்குள்ளே இருக்கிற பலமானது மனபலன் சரீரத்தை பலத்துக்குள்ளே நடத்தும். இதான் பலத்துக்கும் பலவீனத்துக்கும் இருக்கிற வித்தியாசம். ஏன் ஏழை இன்னும் ஏழையாகவே போய் கொண்டிருக்கிறான்? ஏன் அவனால் உயர முடியல? அவன் ஏழ்மை பணத்தில் இல்லை, மனதில் இருக்கிறது. ஏன் செல்வந்தன் மேலே போய்கொண்டே இருக்கிறான்? பணக்காரன் மேலே பணக்காரன் உயர்ந்து கொண்டே போகிறான் பணத்தில். போன வருஷம் 5 கோடி வச்சு தான் இப்போ 50 கோடி ஆயிடுச்சு. எல்லாம் திருட்டு பசங்கன்னுவான். இல்லை, பணமும் பெருகும், இங்கு தரித்திரமும் பெருகும். எதை நீ தேர்ந்தெடுத்துக்கொள்ள அதை பொறுத்து இருக்கிறது. எல்லாருக்கும் பணம் மேலே ஆசை இருக்கும். ஆனால் அதுக்கு நம்ம பிரயாசப்பட வேண்டும் என்று பார்த்தால் அதுக்குரிய சத்தியங்களுக்குள்ளே வருகிறது இல்லை. செழிப்பு என்பதை சொல்லுகிறேன். பலனாக இருக்க விரும்புகிறாயா? பலனாக இருக்க விரும்புகிறேன். ஆரோக்கியமாக இருக்க விரும்புகிறேன். ஆமாம், ஆரோக்கியமாக இருக்க விரும்புகிறேன். அதுக்கு எல்லாம் என்னென்ன செய்யணும் தெரியுமா? என்ன செய்யணும்? அதெல்லாம் முடியாது. ஏன்? எகிப்து விட்டு வரணும், நான் வர்றேன், ஆனால் இப்படி தான் வரணும். அவன்லாம் அப்படி போலியே. அப்போ அவங்களே இரு. எல்லா பிரபல இவங்களையும் காட்டுவான். அவன்லாம் சொல்லியே, நீ ஒன்றி சொல்கிறியேண்ணா. அவன் சொல்லடா, அதனால தான் அவன் உன்னை எங்கிட்ட அமிச்சார் ஆண்டவர். அவன் சொல்லி தானே நீ அவங்ககிட்ட இருந்திருப்ப. அப்போ ஏன் அவன் செய்யலை? அவன் வேலை எதுக்கடா உனக்கு? கணக்குவாதியார் மாதிரி ஆகிடும் திடீர்னு. ஏன் அங்கெல்லாம் பார்க்குற? இயேசுவை பாருன்னா அவனை பார்க்குறது, இவனை பார்க்குறது, ஏபிசி எல்லாரையும் பார்த்துட்டு அவன் செஞ்சானா இல்லை நீ பார்த்தியா?
இல்லை அதை பற்றி எதுவுமே சொல்லி சரியாமல் கூட செஞ்சுருப்பான் உன்ட்டு சொல்லிட்டு சரி என்ன இருக்கான். நான் பரிசுத்தத்தை சொல்கிறேன். தன்னை தானே சோதித்து பார்த்துருப்பான், உபவாசம் இருப்பான், ஜெபிச்சிருப்பான், எல்லா அசுத்துக்கும் விளங்கியிருப்பான். அவன் அசுத்தத்தில் இருக்கிறான்னு உனக்கு நீயே நினச்சிட்டு இருந்தாலும் நான் என்ன பண்ண முடியும்? அவன் பரிசுத்தமானவே இருப்பான். சொல்லியிருக்க மாட்டான், டைம் இருக்காது, உனக்கு சொல்லணும்னு நினைவுலேயும் வந்திருக்காது. அவன் ஒழுங்காகவே போய் கொண்டிருப்பான். அவன் ஒழுக்கம் இல்லைன்னு நினைத்து கொண்டிருக்கிறது உங்களுடைய மனநிலை. அதனால் அவன் சொல்லப்படாத சத்தியங்கள் அவன் கீழ்ப்படியில் கடைப்பிடிக்கலன்னெலாம் கிடையாது. அவன் அந்த சத்தியத்தை பிரகடனப்படுத்தலை, அவ்வளோதான். சரி, பிரகடனப்படுத்துகிற இடத்துல புரிந்து கொள்ளணும் இல்லையா? பஸ்கா இல்லாமல் எகிப்தை விட்டு நவர முடியாது. சத்தியம் எப்படி சௌரியம்? மோசே என்ற அந்த ஆதி அன்பில் அவருக்கு பார்க்குறாங்க. பஸ்கா என்ன செய்ய வேண்டும்? வீட்டுக்கு ஒரு ஆட்டுக்குட்டி அடிக்க வேண்டும். எல்லாம் ஆடு இல்லாதவன் இருக்கவனோடு போய் உட்காந்துக்கோ. அந்த காலத்தில் இந்த பாரபட்சம்லாம் காணும். சரி இல்லைங்க நான் வரேன், அந்த இடத்துலையும் சுயம் இருக்கும். நான் எப்படி போகிறது, என்ன நினைப்பாம, என்னை பார்க்குற பார்வையே தாழ்மையாக பார்ப்பான் இல்லையா? ஏழ்மையானவனாக இருந்தால் இருக்கப்பட்டவனோடு போய் நில்லுன்னா அவன் என்னை இப்படி நடத்துவான், அப்படி அதெல்லாம் பார்க்கல. பஸ்கா மழை கொட்டுன்னு கொட்டுது, இப்படி ஒதுங்கன்னாக்கா அது யார் வீடு தெரியுமா? இது எங்கே தெரியுமா? இவன் என் பகையாளி, இவன் என் கொலையாளி, இவன் எனக்கு ஆகாதவன், இதெல்லாம் பார்த்தா ஜுரம் வந்து சாகணும். அது விஷ ஜுரமாகவே மாறிடும். சாதாரண ஜுரம் விஷ ஜுரமாகவே மாறதுக்கெல்லாம் காரணம் இந்த சுயம்தான். ஏன் இந்த பாகுபாடு? பஸ்காவிலே பாகுபாடு இருந்தால் பஸ்கா எடுக்க முடியாது. ஒருத்தங்கிட்ட ஆட்டுக்குட்டி இருக்கும், ஒருத்தங்கிட்ட கடா இருக்கும், இன்னொருத்தங்கிட்ட ஆடே இருக்காது, இன்னொருத்தங்கிட்ட 2-3 குட்டிகள் இருக்கும், பெருசு கடா இருக்காது. எல்லாமே 500 ரூபா நோட்டாக இருக்கும், 50 ரூபா இருக்காது. சில்லறையும் வாங்க முடியாது. சில பேர் எல்லாம் ஃபோன்பேயில் வச்சுருப்பான், ஜிபேயில் வச்சுருப்பான், கையில் 10 பைசா இருக்காது. சில பேர் பேங்க்கில் வச்சுருப்பான், சில பேர் ஃபோனில் வச்சுருப்பான், சில பேர் நகையை வச்சுருப்பான், சில பேர் நிலமாக வச்சுருப்பான், சில பேர் ரொக்கமாக வச்சுருப்பான். அதெல்லாம் முக்கியமில்லை. எல்லாம் ஒன்றாவங்க, எல்லாம் இருக்கப்பட்டவங்க, இல்லாதவங்க எல்லாம் ஒன்றா சேர்ந்து பகிர்ந்து கொள்ளுங்க. அப்போ சில நடவடிக்கைலாம் இதாக இருந்துச்சு. எல்லா சகலமும் அவர்களுக்குள்ளே பொதுவாக இருக்கிறது. ஆனால் அது சரிப்பட்டு வரல. இங்கே என்ன நடக்கிறது? அப்படி தான் பஸ்கார் ஆசரிக்கப்பட்டது. ஆட்டுக்குட்டியான ரத்தத்தினுடைய அனுபவம் இந்த ஜனங்களுக்கு வந்தே ஆக வேண்டும். பஸ்கானா கறி, மாம்சம் இல்லை. மாம்சம் துண்டிக்கப்படணும், அது சுட்டரிக்கப்படணும். அதனுடைய ரத்தத்தின் அனுபவம் இந்த ஜனங்களுக்கு வர வேண்டும். ஆட்டுக்குட்டியான ரத்தத்தின் அனுபவம் உங்களுடைய சரீர வாழ்க்கையில் இருந்தால்தான் உங்களுடைய வாழ்க்கையில் அற்புதம் தனிப்பட்ட விதத்தில் நடைபெறும். உங்கள் வாழ்க்கையில் ஆட்டுக்குட்டியின் ரத்தத்தினுடைய அனுபவம் இல்லாவிட்டால் உங்களுக்கு எகிப்தை விட்டு நகர முடியாது. பஸ்காவினுடைய சாரம்சமே அதான். ஆட்டுக்குட்டியின் ரத்தம் உங்கள் சரீர வாழ்விலே வர வேண்டும், அந்த அனுபவம் உங்களுக்கு வர வேண்டும். அதை எடுத்துகிட்டு போய் உங்கள் வீட்டினுடைய நிலைவாசலே தடவ வேண்டும். உங்கள் கருத்தில் ரத்தம் படிக்கிறதா, படியவில்லையா? இது என்ன ரத்தம்? மிருகத்தின் ரத்தம் அல்ல, ஆட்டுக்குட்டியான ரத்தம் உங்கள் சரீரத்திலே தொடுகிறது. ரத்தத்தினால் நீ சுத்திகரிக்கப்படுகிறார். வீடு காக்கப்படுகிறது, தலைவாசல் காக்கப்படுகிறது. அந்த வீட்டில் கீழே பாவம் படுத்திருந்தாலும் அது சங்கரிக்கப்படுகிறது, சுட்டரிக்கப்படுகிறது. வரப்போகிற சங்காரத்துக்கு வீடு காக்கப்படுகிறது. வீடு என்று சொன்னால் என்ன? சரீரம். பலம் எப்படியெல்லாம் வருகிறது, பலம் எப்படியெல்லாம் போகிறது? இதுதான் ரகசியம். இந்த பஸ்காவை ஆசிரித்தவுடன் தான் அன்றைய இரவே அற்புதம் நடைபெறுகிறது. ஒவ்வொரு முறை திருவிருந்த ஆராதனை வருகிற பொழுது நான் விரும்புகிறது என்னவென்றால், அன்று இரவே விசுவாசிகள் அற்புதங்கள் பெற வேண்டும். அடுத்த கட்டத்துக்கு அவர்கள் கடந்து செல்ல வேண்டும். தே ஹேவ் டு ரீச் அவுட் டு த நெக்ஸ்ட் லெவல். அங்கே போய் வனாந்தத்தில் என்ன கூக்கூரில் இட்டாலும் பரவாயில்ல, அதை சரி பண்ணிக்கலாம். நிற்கிறதும் விழுகிறதும் தான் ஆவிக்குரிய வாழ்க்கை. விழலப்பா ஆசாரியன் வருகிறான், மெய்ப்பன் வருகிறான், அந்த ஆட்டை தூக்கி விடுகிறான், அதுக்கு வேண்டிய போஜனத்தை கொடுக்குறான், அதுக்கு வேண்டிய காயங்களை கட்டுகிறான், அவன் நடத்துகிறான். அதுதான் மெய்ப்பனுடைய, அது தட்ஸ் த பிஸ்னஸ் ஆஃப் த ஷெப்பர்ட். ஆனால் முதல்ல இங்கேருந்து கிளம்பணையா, வனாந்தத்தில் என்ன ஆனாலும் பரவாயில்ல, போகிறதுக்கு முன்னே எல்லாத்தையும் கேட்டால் முடியாது. செங்கடல் இருக்குது, என்ன பண்ணுவதுன்னு தெரியவில்லை. நீ பஸ்கா எடுத்துகிட்டல்ல, முடிஞ்சிச்சு. நீ பஸ்கா எடுத்துட்டியா, மோசையின் தலைமை தூத்து கேட்டு பஸ்கா எடுத்தாச்சா, அவ்வளோதான், எல்லாம் பார்த்துக்கு வர ஆண்டவர். இப்படித்தான் இவருடைய வாழ்க்கையிலே அந்த செங்கடலை அடித்தார். ஆனால் வேத வசனம் சொல்லுகிறது, சங்கீத புஸ்தகத்தில் செங்கடலிலே கடந்து போகிறப்ப கூட கொஞ்சம் ஜனங்க கலங்கம் பண்ணினார்களாம். ஒரு புறம் துதி ஓடிக்கொண்டிருக்கிறது, இன்னொரு புறம் ஜனங்க கலகம் பண்ணினார்கள் என்று வேதத்தில் வாசிக்கிறோம். ஏன்? சுவாக கேள,
பஸ்கா எடுத்தால் மட்டும் நான் சுத்தமாயிட மாட்டேன் அப்படின்பதுக்காக கொஞ்சம் ஜனங்கள் அந்த கலக்கத்தின் ஆவி இருக்கிறது. நாளை அதை குறித்து நம்ம பார்ப்போம். இப்போது இதை புரிந்து கொண்டு கொள்ளுங்கள். சரி, இப்போ பஸ்கா எடுத்தவன் செங்கடலை கடந்து போகிறான். பஸ்கா எடுக்காத இஸ்ரவேலன் பின்னே தொடர்ந்து வருகிறான். இவன் என்ன பஸ்காவை புசிக்காத ஆசரிக்காதவனாகிய எகிப்தினுடைய சேனைகளும் பார்வோனும் ரதங்கள் குதிரைகள் எல்லாம் பின்னாடியே வருகிறது இவர்களை பயணத்தை தடை செய்வதற்கு. இவர்கள் கடைசி மனிதன் வரை அந்த கடல் திறந்திருக்கிறது. கடைசி மனிதன் கரை சேர்ந்தோடனே கடல் மூடி அவர்கள் எல்லாம் சங்காரமாக்கி விடுகிறான். ஏன் இவன் சங்காரமாக்குறான், ஏன் அவன் சங்காரமாக்கவில்லை? இவன் திருவந்து கரெக்டாக எடுத்தான், அவன் பொழைச்சிக்கிட்டான், அவன் பிழைத்தான். பஸ்காவை ஆசரித்ததனுடைய பரிசுத்த பஸ்காவை பரிசுத்தமாக ஆசரித்தான், அவன் பிழைத்து கொண்டான். இது பஸ்கா வாசனையே கிடையாது. இது பஸ்காவே குஸ்கா மாதிரி எடுத்தால் நம்ம என்ன பண்ண முடியும்? இது சம்மந்தமே இல்லை. இது பார்வோம். ஆனால் பாதை நம்ம பார்த்தீங்கன்னாக்கா தேவனுடைய இஸ்ரவேல் புத்திரர்கள் கடந்து சென்ற பாதையிலே அற்புதமான பாதை அவர்களுக்கு திறக்கப்பட்டது. அது இவனுக்கு அழிவின் பாதையாக, அவனுக்கு ஒரு துவக்கம், இவனுக்கு ஒரு முடிவாய் மாறுகிறது. அழைக்கப்பட்டவர்கள் அநேகர், தெரிந்து கொள்ளப்பட்டவர் சிலர். வருகையும் இப்படித்தான். ஏற்றுக்கொள்ளப்படுகிற பொழுது தான் தெரியும் யார் யாரெல்லாம் கைவிடப்பட போகிறார்களோ. அது திருவிருந்திலே நம்ம பார்த்துடலாம். திருவிருந்திலே நீங்கள் திருவிருந்து நிராகரிக்க பொழுது கர்த்தரை நிராகரிப்பார் என்பதை மறந்து போகாதீங்க. திருவிருந்தை அசட்டை பண்ணுகிற பொழுது கர்த்தரனை அசட்டை பண்ணுவார் என்பதை நான் மறக்கக்கூடாது. திருவிருந்தை நான் இஷ்டப்படி ஆசரிக்கிறதுல திருவிருந்து பரிசுத்தமாய் ஆசரிக்க வேண்டும். இது இவர்களுக்கு இப்படித்தான் பலன் உள்ளே வருகிறது. அதன் பிறகு இவர்களுக்கு பலன் வருவதற்கான காரணம் என்னவென்று கேட்டால், ஜாதிகளோடு கலவாமல் இருக்கிறாங்க. ஜாதிகளோடு கலவாமல் இருக்கிறாங்க. இந்த பலம் இப்படி தான் ஒரு அபிஷேகம் பண்ணப்பட்ட ஊழியனுக்கு இந்த பலன் வருகிறது. நியாயாதிபதிகள் புஸ்தகம் 16 அதிகாரத்தில் 5வது வசனம் 17வது வசனத்தில் நீங்கள் பார்த்தால், தெலிலாள் என்ற பெண்மணி சிம்சோனை மடியில் கிடத்தி கேட்கிறாள், உன் பலன் எதினால் வருகிறது? எதினால் உன் பலன் இருக்கிறது? உன் பலம் எதனால் இருக்கிறது ஐயா? அது ஒரு பிரதிஷ்டை. எது? மோசையின் தலைமைத்துவத்தின் கீழ் இருக்க வேண்டும், பஸ்காவை ஆசரிக்க வேண்டும், யெகோவா தேவன் தான், பார்வோன் வேண்டாம், பார்வோன் வேலை வேண்டாம், செங்கல் இருக்கிற வேலை எதுவுமே வேண்டாம். இப்போது கர்த்தர் கர்த்தர் கர்த்தர், அவர் கொடுக்குற மன்னாதான் எனக்கு ஆகாரம், அவர் தான் எல்லாம். இது ஒரு பாணி. இது திராட்சரசம் புசிக்கக்கூடாது, செத்த பிரேத தண்டிலே போகக்கூடாது, தலைமையை சிறைக்கக்கூடாது. ஒவ்வொரு விசுவாசினால் தெரிந்து கொள்ளுங்க, உங்களுக்கு பிரதிஷ்டை இல்லாமல் பலன் இல்லை. நீங்களே எதையாவது ஒன்று பண்ணிவிட்டு பிரதிஷ்டைன்னு சொல்லி அதுக்கப்புறம் அது ஆல்டர்னேட்லாம் பண்ணக்கூடாது. சில பேர் அப்படி தான் நகை ஒரு சீசனில் எல்லாம் நகையை கட்டினான். அது ஒரு ஃபேஷனாக இருந்துச்சு ஒரு காலத்தில். அதுக்கப்புறம் மாப்பிள்ளை கிடைக்கலன்னு சொல்லிட்டு எல்லாம் திருப்பி வாங்கி மாட்டிக்கிச்சிங்க. அப்புறம் கல்யாணம் ஆகி போச்சுங்க, மாப்பிள்ளை எல்லாத்தையும் கட்டிட்டான். நீ அப்படி தானே இருந்து நீ முதல்ல. அப்புறம் திருப்பி அதே சபைக்கு வந்து, ஐயோ பாஸ்டர் என் புருஷெல்லாம் நகையெல்லாம் எடுத்து போயிட்டான், திட்டு பையன் களவாளி பையன்னுச்சுங்க. ஆமாம், நகை போடாது இருந்தது ஒரு சீசனு, அது ஒரு வயசு. அப்புறம் வயசு தாண்டி அந்த மாப்பிள்ளை கிடைக்கலையோ இல்லை இவங்களுக்கு பிடிக்கலையோ, வரவெல்லாம் நகை போட்டு தான் கட்டணுன்னா இதுங்கெல்லாம் நகை இல்லைன்னு பெந்தகோசை பேச்செல்லாம் பேசிச்சிங்க. வயசு ஆவ 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 மாப்பிள்ளை கிடைக்காது போயிடும்னு சொல்லிட்டு எல்லாம் பீப்பித்தலையும் வாங்கி மாட்டிக்கிட்டு ஜக 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 ஜகன்னு வந்ததுங்க. இதெல்லாம் இங்கேயே நடந்துச்சு, நம்ம சபையில் இல்லை, இதெல்லாம் நம்ம வட்டாரத்தில் நடந்துச்சு. அதுக்கப்புறம் அதுக்கேற்ற மாதிரி ஒரு மாப்பிள்ளை வந்தால் நான் என்ன பண்ணேன், கல்யாணம் ஆன ஒரு 3 மாதத்தில் அத்தனையும் உருவிட்டான். தங்கத்தை தக்க வைக்கிறதுக்கான ஒரு இடம் தான் தங்கம். அது என்னமோ அவன் வாங்கிட்டான், அது வச்சுட்டான், விற்றுட்டான். மறுபடியும் அந்த சபைக்கு அந்த பரிசீலனை அந்த பஞ்சாயத்து வந்துச்சு. சபை சொல்லிடுச்சு, உங்களை யார் கேட்டு நகை போட்டிங்க? சபையிலே நடக்கல அந்த கல்யாணம். ஏன்னா அது நகை போடாத சபை, நகையை கண்டித்து உணர்த்துக்கிற சபை. நகை போட்டால் கல்யாணம் பண்ண மாட்டேன்ட்டார் பாஸ்டர். இது மாதிரிலாம் நிறைய அலப்பறைகள் கொஞ்ச நாளில் முன்னே இருந்துச்சு. அப்புறம் டிவி வந்து ஒரு பேயினா, அப்புறம் டிவி சபையை சுற்றி டிவி இருக்குது. அப்புறம் கேமரா வச்சு எடுக்கக்கூடாது நான் கல்யாணத்தை. அதுக்கப்புறம் இப்போ வந்து யூடியூப்லேயே லைவில் போகுது. பண்ணதை கலெக்டெல்லாம் கொஞ்சம் நெஞ்சம் கிடையாது இதுங்க. அப்புறம் அப்போ ஒன்று சொன்னால் அப்புறம் அப்படியே கலர் டிவி மாதிரி ஆகிட்டான் புள்ள. அப்போ பிளாக் அண்ட் ஒயிட் மாதிரி இருந்தான். அடுத்த சந்ததி சொல்கிறேன், கர்த்தர் மாறாதவர் இல்லையா? பலன் போகிறது. இந்த நியாயாதிபதிகள் புஸ்தகத்தில் இப்போது இவர் இருக்க வேண்டிய இடத்துல இல்லை, தெளிலால் வீட்டுக்கு போயிட்டான்.
அவள் மடிதான் இவனுக்கு படுக்கை. பழிவாங்கிற எண்ணம் சிம்சோனுக்கு. இதெல்லாம் திருமணத்துக்கு முன்பு இல்லை, பிள்ளை பேர் முன்பே தேவதூதன் வந்து சொல்லுகிறான் பிள்ளை இப்படி வளர்க்க வேண்டும். இது நசரே விரதம் பூண்ட மனுஷன், நல்ல பிரதிஷ்டை பண்ண மனுஷன். பலன் எதினால் வந்தது தேவையா? இந்த பிரதிஷ்டை பற்றி கேட்கிற ஜனங்க, இதுக்கு விலை என்ன, இதுக்கு விலை என்ன, இதுக்கு எவ்வளோ கொடுத்த, இது என்ன ஆச்சு? உங்கள் வீட்டு விஷயம், உங்கள் பொருளாதார விஷயத்தை ரொம்ப யாருன்னா மூக்க நுழைக்கிறான்னா தெளிலால். தே வாண்ட் டு நோ யுவர் ஃபைனான்ஷியல் பேக்ரவுண்ட். கேட்டு என்ன பண்ண போகிறான், இல்லைன்னா கொடுக்க போகிறானா, இல்லை பொறாமப்படும். நீங்கள் ஒரு வாட்டி சொல்லிட்டீங்கன்னா அந்த ரகசியத்தை அடுத்த மாதம் அந்த கட்டணம் செலுத்த முடியாது. எழுதி வைத்துக்கொள்ளவும் உங்களால் செலுத்த முடியாது. எவ்வளோ வாடகை கொடுக்குறேன், எவ்வளோ அட்வான்ஸ் கொடுத்தேன், எவ்வளோ ஃபீஸ் கொடுத்தேன், ஏதோ படிக்கிறா விட்றா, அப்போயே தெரிஞ்சிடும் அந்த குழந்தை அந்த இன்ஸ்டியூஷனில் படிக்கிறா என்ன வருதுன்னு. அதுக்கு முன்னே எவ்வளோ கட்டினேன், பின்னே எவ்வளோ கட்டினேன், பேங்க் லோனா, கையிலேருந்து கொடுத்தியா, உன் பொண்டாட்டி தாலியை வச்சியா, இல்லை மாமியார் தாலியை வச்சியா, எல்லாம் கேட்டான்னா நாம் எல்லாத்துக்கும் பதில் சொல்லக்கூடாது. இதெல்லாம் தெரியல. அது பெலிஸ்த வேசி, இது விசுவாசி இல்லை, இது வேற ஆவி இருக்குது. ஏதோ அவன் கஷ்டப்படுறான், ஏன் அவன் சேர்த்துட்டானா அப்பயே புரிஞ்சு எப்படியோ சேர்த்து தொலைச்சிட்டான். அவ்வளோ கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஏன் சேர்த்துன்னு கேட்டாலும் பரவாயில்ல, எவ்வளோ கொடுத்தேன், எவ்வளோ கொடுத்தேன், எவ்வளோ கொடுத்தேன், எவ்வளோ இஎம்ஐ கட்டுறேன், எவ்வளோ ஃபீஸ் கட்டுறேன், என்ன ஆச்சு, இதெல்லாம் அவனால் செய்ய முடியாதுன்னு அர்த்தம். உங்களால் செய்ய கர்த்தர் கிருபை செஞ்சாரா? நீங்கள் மூடத்தனமாக எல்லாத்தையும் உளறி கொட்டாதிருங்கள் விசுவாசிகளே. ரகசியத்தை மூடன் உளறி திரிகிறான். உங்களுக்கு பலன் எதனால் வந்தது? வாய மூணு இருந்திருக்கலாம். முதல்ல ஏன் போகிறாங்க? மனைவிட்ட கோச்சிட்டு ஒரு கிளம்பி போனார். அந்த பிராண்டு, அந்த ஜனம் அவனுக்கு ரொம்ப பிடிச்சிடுச்சு. அந்த இனம் பெலிஸ்தர் பெலிஸ்தர் பெலிஸ்தர். இல்லை ஒரு முறை தான் சூடுபட்டாச்சே, உன்னை வேணான்றாங்களே, கிளம்பி வீட்டுக்கு வந்திருக்கலாம். அவங்கள ரெண்டுத்தில் ஒன்று பார்க்காத விட மாட்டேன் நான். இவனுடைய பலத்தை காட்டுறான். கர்த்தருக்கு என்ன செய்யணும்? அந்த பலத்தை கர்த்தருக்கு பயன்படுத்தலாம். தேவன் கொடுத்த நன்மைகளை துஷ்பிரயோகம் பண்ணுகிற பொழுது ஒரு வாசல் திறக்கப்படுகிறது. அந்த வாசல் என்னென்னு பார்த்தா தெளிலாளுடைய வீடு. எது என்னுடைய சொந்த தீர்மானம். இதெல்லாம் தெளிலால் என்ன பணம் கொடுத்தா வர வயசு தானே. போனால் அதெல்லாம் முடியலாம் கோதி விட்டு இவன் ஜடையெல்லாம் 7 ஜடையும் விரித்து போட்டு, என்னை பொறுத்த வரைக்கும் பேய் மாதிரி 10 ரூபா முடியெல்லாம் விரித்து போட்டு நான் நினைப்பேன். அதுதான் பிரதிஷ்டை. நயம் பண்ணி கேட்குறா, நயம் பண்ணி அது இவன் வீட்டில் அப்படி தான் நயம் பண்ணிச்சு. இங்கே வந்து அதான் சொல்கிறேன்னே, எல்லாம் ஒரே ரகம்தான், ஒரே எண்ணம் தான், ஒரே பழக்க வழக்கம்தான். மடியில் கிடத்துற பொழுதே இவன் தெரிந்து கொள்ள வேண்டும். நம்ம தலையை தடவரா, நம்ம முடிய கோதுரா, பார்த்தீங்கன்னா பலன் எது நான் சொல்லிவிட்டான். அவ்வளோதான் இவர் ஸ்ட்ரென்த்து, அவ்வளோதான் பலன் இவருக்கு. ஒரு பெண்ணுடைய துணி, சில பேருக்கெலாம் ஃபோன் இல்லைன்னா வெடிச்சிடும் தலை. ஃபோன் கால் வரலன்னா அந்த குரல், அந்த இது ஆள் பார்த்தா எப்படியோ இருப்பான், மிகப்பெரிய ஒரு சிப்பாய் போல் இருப்பான். அவ்வளோ வீக்கு, பலவீனம். எல்லாத்தையும் ஒளறி கொட்டி கடைசியில் அவனை கொண்டு வந்து இவன் முடிய ஆணி அடிச்சிட்டாங்க. கடைசியில் மாயம் மந்திரம் பிலி சூனியெல்லாம் செய்கிறான் இல்லையா, இதை வச்சா அதை வச்சா இதை வச்சான். பெலிஸ்தர் அதெல்லாம் செய்வான். உனக்கு எதுக்கு அந்த சவகாசம்? அணி நகுத்தில் பிணைக்கப்பட்டால் இதுவும் செய்வான், இதுக்கு மேலேயும் செய்வான். கடைசியில் கண்ணு பிடுங்கி முடியெல்லாம் சிரைச்சி இவருடைய அழகே போய் எல்லாரையும் விடுதலை செய்ய வேண்டிய மனுஷன், எல்லாரும் ரட்சிகரின் அபிஷேகம் இவனுக்கு. கடைசியில் இவனை கைகள் கால்கள் எல்லாம் கட்டப்பட்டு விளையாட்டு பரிகாசத்தின் சின்னமாக இவனை கொண்டு பவனி வருகிறார் சிம்சோன் ஐயா. ஒரு கல்யாணம் போகக்கூடாது இடத்துக்கெல்லாம் போயாச்சு. ஒரே கல்யாணம், வாழ்க்கையில் 7 நாள் வாழ்க்கை, நீடித்த தினமும் 7 நாள் வாழ்க்கை, ஒரு நாள் வாழ்ந்ததாக சரித்திரம் இல்லை. அதில் இவ்வளோ லாஸு, அந்த கல்யாணத்தில் இத்தனை லட்சம் லாஸு. வெரி ஷார்ட் ஸ்பேன் ஆஃப் டைம் தான் நீடிச்சது அந்த கல்யாணம். உடனே டைவர்ஸு, அதுக்கப்புறம் உடனே சூட்டாக பண்ணால் தான் ஒரு கல்யாணம். எனக்கு கொஞ்சம் ஆற விடலாம் இல்லை ஏதாவது ஒன்று பண்ணி காட்டணும். யார் காட்ட போகிறீங்க? இல்லை வாழ்ந்து காட்டணும், வாழ்ந்து காட்டி அது கொஞ்சம் டைம் இல்லை. அதுவும் மறுபடியும் ஒரு வேசி. பெண்களுக்காக பஞ்சம் பெலிஸ்த தேசத்தில் இந்த நாட்களும் சொல்லுகிறேன். பெண்களுக்கெல்லாம் பஞ்சம் இல்லை, பெண்களுக்கும் பஞ்சம் இல்லை, ஆண்களுக்கும் பஞ்சம் இல்லை. ஆனால் வசனத்துக்கு பஞ்சம் வருகிற அளவுக்கு வாழ்க்கை போய்விடும். போச்சு வாழ்க்கை. பலன் எதனால் வருகிறது? அதே எகிப்து விட்டு வந்தோன்னே தனியாக வரல, ஒரு தலைமைத்துவத்தோடு இவர்கள் வருகிறாங்க.
காண்டாமிருகத்துக்கு ஒத்த பலன் வருகிறது. பிலேயாம் பார்த்து சொல்லுகிறார், எதனால இந்த பேலன்ஸ் சிம்சோனுக்கு போனது? நான் சொன்னேன், வெள்ளிலால் என்ற வேசியோடு, பெலிஸ்த வேசியோடு போனதுனால பேலன் போயிடுச்சு. வாய் அங்கேயும் வாய் சரியில்லை, நமக்கு இங்கே வாய் சரி, வாய் ரிப்பேர் பண்ணுறதே இல்லை. அங்கே போனாலும் வாயால் பிரச்சனை. எங்கே? கல்யாண வீட்டில், சொந்த மனைவி இடத்துல, மனைவி வீட்டார்கிட்ட. இங்கே வந்தால் இங்கேயும் வாயால் நமக்கு பிரச்சனை வந்து தெளிவாக கிட்டே இல்லை, நம்ம வாய். சிம்சோனை சொல்கிறேன். இங்கே பிலேயாம் சொல்கிறான், இந்த ஜனங்க ஜாதிகளோடு கலவாமல் இருக்கிறாங்க, அதனால தான் இவர்களுக்கு காண்டாமிருகத்துக்கு ஒத்த பலன் இருக்கிறது, இவர்களுக்கு ராஜ ஜெய கம்பீரம் இருக்கிறது. இந்த என்னாகும் புஸ்தகம் 4வது அதிகாரத்தில் பார்த்தா இவர்கள் வித்தியாசமாக இருக்கிறது. 24வது அதிகாரத்தில் சொல்லப்படுகிறது, இவர்கள் ஜாதிகளுக்குள்ளே இவர்கள் கலவாது இருக்கிறாங்க, ராஜ ஜெய கம்பீரம் உண்டு. 23வது வசனமே 23வது அதிகாரத்தில் சொல்லப்படுகிறது. பிலேயாம் சொல்லுகிறான், ஜாதிகளோடு கலவாமல் தனித்து வாசம் பண்ணுகிறான் இஸ்ரவேல் சுகைத்திருப்பான், சுகமாக இருப்பான். இதான் கலப்பு திருப்பணும். அந்நியகுத்தில் பிணைக்கப்படுகிறது. இருளுக்கு ஒலிக்கு சம்மந்தம் ஏது? சொன்னால் கேட்கறது கிடையாது. அப்புறம் இது எடுத்துக்குது, அது இழுத்துக்குது, அது இழுத்துக்குது, இது இழுத்துக்குதுன்னு. வயசுக்கு ஏற்ற வியாதியாக இதெல்லாம். 35 வயசு 40 வயசுக்குள்ளே 70 வயசில் வர வேண்டிய வியாதியெல்லாம் வருது. 70 வயசில் இருக்கிறலாம் டிப்டாப்பாக நடந்து சிகரெட் பிடிச்சின்னு சுற்றின்னு இருக்குது. உலகத்தை சொல்கிறேன். ஆனால் இது 40 வயசுக்குள்ளே அவ்வளோதாமே, ஃபோல்டு பண்ணுற அளவுக்கு ஆகிட்டாமே. இவன் படுக்கிற கட்டிலும் ஃபோல்டிங் கட்டிலாக இருக்கும், இவன் உட்காரத்தும் சரி. கட்டில் ஒரு லிவர் வச்சு சுற்றினானா இவன் நிறுத்துது. அந்த லிவரை சுற்றினா மறுபடியும் படுத்துக்குது. பாடி என்ன பண்ணுது? பாடி அப்படியே தான் இருக்குது. பாடியாக இருக்கா, ஒன்றும் போகல, ஜீவன் போகல, காற்று இருக்குது உடம்புல, உயிர் இருக்குது. இவனை எழுப்பி எல்லாம் டியூப் வழியாக கொடுக்குறாங்க. இவனுக்கு எல்லாம் போனதுக்கெல்லாம் வாய்க்கால் வழியாக போய் கொண்டிருக்கிறது. காண்டாமிருகத்துக்கு ஒத்ததில்லை. நீங்கள் ஐயா பெற்றவங்களுக்கு எவ்வளோ ஒரு வருத்தமாக இருக்கும். பெற்றோருக்கு இவன் செய்ய வேண்டிய பணிவிடையெல்லாம் போய் பெற்றோர் இவனுக்கு பணிவிடை செய்கிறாங்க. மழை ஜலங்கள் கழித்தா எடுத்து ஊற்றுறது யார்? மனைவி போயிட்டா டாட்டா காமிச்சிட்டு. பெற்றோருக்கு இவன் சவப்பட்டி ஆர்டர் பண்ணணும்னு பார்த்தா பெற்றோர் இவனுக்கு அடக்காராதனை செய்கிற அளவுக்கு கை விட்டுக்கிறது. ஏன் இந்த அவலட்சணம்? ஏன் ஒரு திருமணம்? இந்த கண்களுக்கு பிரியமாக இருந்தது. ஏன்பா உனக்கு பெலிஸ்த இடத்துல தான் பெண் இருக்கா, ஏன் இஸ்ரவேலில் பெண் இல்லையா? நம்ம இஸ்ரவேலில் பெண். சிம்சோனோட அம்மா கேட்குறாங்க இந்த மாதிரி, அப்பா கேட்குறாங்க. ஆட்டு அந்த மாதிரி கடைசியில் எல்லாருக்கும் மத்தியில் அசிங்கப்பட்டு அவமானப்படுத்தப்பட்டு கடைசி வரை கர்த்தர் தம்முடைய அடியானை கைவிடவில்லை. அவன் கடைசி ஜெபம் பண்ணுகிறான். கர்த்தர் மனம் திரும்பி இவன் பண்ணுகிற ஜெபத்தை கேட்டு பரிசுத்தப்படி தம் மண்டையில் எடுத்துக்கொள்ளும். என்னை கேட்டுக்கொண்டிருக்க தேவனுடைய ஜனமே, பலன் போகிறதும் பலன் இருக்கிறதும் உங்கள் ஐக்கியம் யாரிடத்தில் இருக்கிறது? ஆவிக்குரிய ஐக்கியம். ஆவிக்குரிய ஐக்கியத்தை சொல்கிற அது சும்மா காலைல வந்துட்டு சாயங்காலம் போகிறது, மத்தியானம் போகிறது இல்லை. ஆராதனைன்றது சொல்லப்படுகிற வார்த்தைக்கு செவி சாய்த்து அதை அப்படியே ஃபாலோ பண்ணிச்சுங்க. இஸ்ரேல் புத்திரர்கள் ஆரம்ப காலத்தில் கொஞ்சம் தான் இருந்தது இந்த கீழ்ப்படியாத ஜனங்க. மெஜாரிட்டி ஃபாலோட் வாட் மோசஸ் ஸ்போக் டு த டீச்சிங்ஸ் ஆஃப் மோசஸ். தே ஆல் பேட் அட்டென்ஷன். அதுக்கப்புறம் தான் எல்லாம் இந்த ஜனங்கள்லாம் வந்து எதிர்க்க ஆரம்பித்தாங்க. அப்பவும் கொஞ்சம் ஜனங்கள் தான். பெருந்திரள் வந்து கத்திற்குள்ளே நிறுத்தி அடைஞ்சாங்க. கொஞ்சம் பேர் செத்து மடிஞ்சாங்க பாதையினால். மீதி 2 ஜனங்கள் தான் இருக்கிறாங்க. காலேபும் யோசுவாவும் அடுத்த ஜென்ரேஷன். மீதி எல்லாம் வாக்குத்தத்தம் செய்யப்பட்ட தேசத்துக்குள்ளே போனது. மோசே இருக்கிற காலம் வரைக்கும் மோசே கற்றுக் கொடுத்த ஜனங்கள் இருக்க தான் செய்தாங்க, இல்லைன்னு சொல்லலை. என்னை கேட்டுக்கொண்டிருக்க தேவனுடைய ஜனமே, இங்கு தலைமைத்துவமும் கிடையாது. எந்த ஒரு கர்த்தருடைய மகிமையும் நினைத்து பார்க்கறதும் கிடையாது. இல்லைடா யாருக்கும் கிடைக்காத அபிஷேகம் நமக்கு கிடைச்சிது, யாருக்கும் கிடைக்காத ரட்சிப்பு நமக்கு கிடைச்சிது, யாருக்கு கிடைக்காத சபை ஐக்கியம் நமக்கு கிடைச்சிது, யாருக்கு கிடைக்காத தேவ சமூகம், யாருக்கு கிடைக்காத தேவ செய்தி, யாருக்கு கிடைக்காத ஒரு ஊழியர் ஐக்கியம், எதுவுமே கிடையாது. இவரே ராஜா, இவரே மந்திரியாக இருப்பார். கட்சியிலே சிம்சோன் பெலிஸ்தர்களால் பதம் பார்க்கப்பட்டு விட்டான். தாவீதெல்லாம் அப்படி இல்லை. பயந்து நடுங்கிறான் கர்த்தருடைய ஆவியானவருக்கு முன்பாக. கர்த்தரை என்னுடைய முன்பாக எப்போதும் நிறுத்தி இருக்கிறேன், நான் அசைக்கப்பட்டு போவதில்லை. இந்த கோலும் தடியனை தேற்றும். என்னென்னமோ நடக்குது அவர் வாழ்க்கையில். மேடு பள்ளங்கள் இருக்குது, ஆனால் அழுது பிளம்புகிறார். கர்த்தாவே கர்த்தாவே என்று அதிகப்படியாக நேரத்தை செலவிடுகிறார். பாருங்கள், கர்த்தர் பெரிய காரியங்கள் செய்ய ஆரம்பித்தார். நாளைக்கு கர்த்தர் உடைய சித்தமானால் காண்டாமிரத்தின் கொம்பை குறித்து நாம் பார்க்க போகிறோம். இப்போது கண்களை மூடி கர்த்தரை நோக்கி பார்க்க போகிறோம். ஆண்டவரை ஸ்தோத்தரிக்கிறேன், நீ சொன்னதை சொன்னேன், ஆசீர்வதி, பலப்படுத்தும், கிருபைக்குள்ளே முடி மறைத்துக்கொள்ளும்.
இயேசுவின் ரத்தத்தை தெளிக்கிறோம் இயேசுவின் நாமத்தில் பிதாவே ஆமென். ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, முழுமை நாமத்தை ஸ்தோத்திரி. ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரம் வருவார். ஆமென். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பு பரிசுத்த ஆவியானவரும் நம் அனைவருக்கும் சதா காலம் செல்ல பரிசுத்தோடு கூட இருப்பதாக. ஆமென் ஆமென். நன்றி, வணக்கம். காலை சந்திப்போம்.